ஸோ எல்லாருக்கும் மதிய வணக்கம். ஜேஆர்சிஎம் குடார்சிஎம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜூமுடைய தொடர் ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 நாட்களை தாண்டி 2000 நாட்களை நெருங்கி நம்ம வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு எப்பயுமே நான் சொல்ற ஒரு விஷயம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஜூமுடைய வரலாறுலேயே கூட இந்த மாதிரி ஒரு தொடர் நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். 1781வது கூட்டம் இன்னைக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான கூட்டம். ஸோ இந்த ஒரு சார் ஜூம் நான் 10 கம்மியா என்ன சார்? யார் 1791 சார் இன்னைக்கு நான் 81 போட்டேன். ஓ அப்படிங்களா? சரி சரி. ஓகே 918. ஓகே சார், ஓகே சார். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியா இந்த 91. ஜூம் கூட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுல பல பேர் பயன்பெற்று இருக்காங்க. இந்த இன்னைக்கு வந்து ஆர்சிஎம் வந்து தமிழ்நாட்டுல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஒரு ஜூம் கூட்டமும் வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கு. ஏன்னா நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நாலேஜ் மட்டும் கொடுக்கறது இல்ல, அந்த நாலேஜ் எப்படி அப்ளை பண்ணணும், அந்த நாலேஜ்ல இருந்து நம்ம எப்படி பிசினஸ் எடுக்கணும், அந்த நாலேஜ்ல இருந்து நம்ம எப்படி நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்றதுக்கு நம்ம இந்த பிசினஸ்ல எப்படி நம்ம வந்து ஆக்ஷன் பார்ட் என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம தொடர்ச்சியா இது நடக்கிறதுக்கு காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய நம்மளுடைய எமரால்டு காமராஜ் சாரை வந்து முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து விடாப்பிடி எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த 2 மணிக்கு மீட்டிங் வந்து நடக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஸோ அதை தாண்டி என்னோட பேர் வந்து வேடராஜன். நான் சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கேன். இன்னைக்கு 9வது வருடத்துக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சிஎம் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். நான் வந்து 9வது வருடம் இந்த ஜனவரி 2017 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 9th இயர் வந்து நம்ம பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு திருப்திகரமான ஒரு வியாபாரத்தில் வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா இதில் வந்து நாங்கள் மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்திகரமான ஒரு பொருள், நியாயமான விலை, அது போக வருமானம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து இந்த ஆர்சிஎம் பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. ஸோ நிச்சயமா நம்மளுடைய நிறுவனர் டிசிகி அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நம்ம பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 மாதம் 2 மாதத்துக்கு பிளான் பண்ணுறதுக்கே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தடுமாறிட்டு இருக்கோம். பட் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா 500 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனியில் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெரிய பெருமை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. பட் எந்த இடத்துல உழைச்சாலும் சில நேரங்களில் அந்த நிறுவனமோ ஏதோ ஒன்று மூடிட்டு போகிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம உழைப்பும் வீணாக போயிடுது. அடுத்து திரும்ப ஒரு இடத்துல போய் புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 25 வருஷமா இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ச்சி பாதையில் தான் போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் வந்து ஒரு கடைசி பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு லாஸ்ட் பஸ் ஃபார் அவர் டெஸ்டினி. நம்மளுடைய இலக்கை அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி பஸ்ஸாக எடுத்து நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அதோட சேர்ந்து எங்கள் டீமில் எல்லாரும் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உறுதுணையாக நம்மளுடைய லீடர்ஸ், மேலே இருக்கிற அப்ளைன் லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுவோம். பொதுவாக வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு விஷயங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப பேச ஆரம்பிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா எந்த விதமான பேட் ஹேபிட்டும் இல்லாமல், எந்த கெட்ட பழக்கமும் நம்மளுக்கு இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய்கள் அதிகமாயிட்டே போகுது. ஏன்னா ஒரு காலத்தில் நம்மலாம் சின்ன வயசுல இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்மோக் பண்ணக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிச்சா வந்து லங்ஸ் ப்ராப்ளம் ஆகிடும், லங்ஸ் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகும், தண்ணி அடித்தா வந்து லிவர் டேமேஜ் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லி நம்ம பெரியவங்க அட்வைஸ் பண்ணாங்க. சரிங்களா? அப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணவங்களுக்கு அந்த நோய் வந்தது, பண்ணாதவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்மோக்கும் பண்ணாமல் தண்ணியை அடிக்காமையே அவங்களுக்கு லங்ஸ் ப்ராப்ளம் வருது, லிவர் டேமேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஜென்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், லேடிஸ்க்கு அந்த பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்றதா வந்து இன்னைக்கு ரொம்ப அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லாருமே இருக்கோம். அது சரிங்களா? அந்த வகையில வந்து காரணம் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஃபுட் ஹேபிட், உணவு பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மோசமான ஒரு நிலைமையில போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அது எல்லாருமே பாதிக்குது. இன்னைக்கு குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும், குழந்தையில இருந்து பெரியவங்கல இருந்து
வயதானவங்கள வரைக்கும் எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு வந்து இந்த உணவு பழக்கங்கள் வந்து இன்னைக்கு பாதிச்சுட்டு இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம வந்து வெளியே வர்றதுக்கான ஒரு சொல்யூஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஆர்சிஎம்ல இருக்கு. ஸோ அதை பத்தி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலா பேசக்கூடிய ஒரு லீடர் அவரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டர் பின் லெவல்ல இருக்காரு. ரொம்ப நியூட்ரிஷன்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் அவரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா லிவிங் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் அந்த நியூட்ரிஷனுக்கு. அவர் வந்து இந்த நியூட்ரிஷன் அவருக்கும் நிறைய அவருடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸா வந்து அந்த நியூட்ரிஷன் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாலேஜ் மட்டும் இல்ல, அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி அதுல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு. அவரு சிபாரிசு பண்ணி நிறைய பேருக்கு கொடுத்து அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் சேலஞ்சில இருந்து நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க. ஸோ அவரை வந்து நம்ம வந்து இன்னைக்கு இன்வைட் பண்ணி ஸோ எப்படி வந்து ஆர்சிஎம் வந்து நம்மளுக்கு ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ண போகுது, அதுல என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத வந்து சொல்றதுக்கு நம்ம கிரேட் லீடர் மிஸ்டர் பத்மநாபன் சாரை நம்ம இன்வைட் பண்ணுவோம். வெல்கம் சார். பத்மநாபன் சார், வெல்கம் சார். தேங்க்யூ சார். என்னுடைய வாய்ஸ் கேக்குதுங்களா சார்? கேக்குது சார், கேக்குது சார். ஓ சார், நம்மை வழிநடத்தும் எமரால்டு காமராஜர் சார், லீடர், என்னை பொறுத்த ஒரு மென்டர் வேதராஜன் சார், மற்றபடி நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை வந்து நம்ம குடியரசு தினத்தை செலிப்ரேட் பண்ண போறோம். அதற்கான அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் நான் உங்க அனைவருக்கும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறதுல சந்தோஷப்படுறேன். இப்போ நான் நியூட்ரிஷனை பத்தி தான் பேச போறேன். அதுக்கு முன்னாடி சில காமன் பாயிண்ட்ஸ் டச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நம்ம ஆர்சிஎம்மோட அந்த முன்னுரையிலேயே நிறைய பாயிண்ட்ஸ் அவங்க கவர் பண்றாங்க. இதெல்லாம் உன்னிப்பா கேட்டோம்னா நிச்சயமா நமக்கு இதெல்லாம் வந்து ஏற்கனவே கேட்டதுதான். முதலாவது நம்ம எப்படிப்பட்ட ஒரு உலகத்துல இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த மோஸ்ட் பொல்யூட்டட் வேர்ல்ட்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்போ வேதராஜன் சார் குறிப்பிட்ட மாதிரி இயற்கை ரொம்ப சீரழிஞ்சு போச்சு. ஏர் பொல்யூஷன் மேக்சிமம் இருக்கு. எங்க நீங்க டிராபிக்ல போனாலும் சரி, வெளியில போய் காத்து சுவாசிச்சாலும் சரி, நம்ம இருக்கிறது மேக்சிமம் வந்து இன்டோர்ஸ்ல தான் இருக்கும். ஆனா இன்டோர்ஸ்லயே நிறைய பொல்யூஷன் இருக்கு. ஸோ இந்த பொல்யூஷன் அஃப்கோர்ஸ் நம்மளாம் நிறைய செலிப்ரேட் பண்றோம். இந்த பொங்கல்ல பாத்தீங்கன்னா போகி பண்டிகை அன்னைக்கு நிறைய எரிச்சிடுறோம், பட்டாசுகள் வெடிக்கிறோம். இப்போ வந்து அதாவது பாய்சனஸ் இல்லாத ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு பட்டாசு கூட தயார் பண்ணி இப்போ விற்பனை செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் ஏர் பொல்யூஷன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 10% மக்கள் தான் நல்ல காத்த சுவாசிக்கிறாங்களா அந்த உலகத்திலேயே. 90% பீப்புள் வந்து ரொம்ப பொல்யூட்டட் ஏரை தான் யூஸ் பண்றாங்க. கடவுள் நமக்கு ஒரு இயற்கையா ஒரு ஃபில்டரை கொடுத்துருக்காரு, அதான் நம்ம லங்ஸ். ஆனா அந்த லங்ஸால இதை தாக்கு பிடிக்க முடியல. அவ்வளவு பொல்யூஷன் இப்போ உலகத்துல வெளியில இருக்கு. ஏர் ஃபில்டர் எல்லாம் இப்ப யூஸ் பண்றாங்க. நீங்க இப்ப வெளியில போனீங்கன்னா ஹோட்டல்ல ஏர் ஃபில்டர்னு போட்டு அதிகமான டாரிஃப் சார்ஜ் பண்றாங்க. அப்படின்னா அந்த நீங்க ஏர் பொல்யூஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த சாதனம் தேவைங்கிறத அவங்க வலியுறுத்துறாங்க. அது சந்தேகமே கிடையாது. அதோட இப்ப ரீசெண்டா ஒரு கண்டுபிடிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஏர் பொல்யூஷன்னால நிறைய பிரெயின் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ பிரெயின் சம்மந்தப்பட்ட அல்கிமியஸ் டிசீஸ், டிமென்சியா, பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் எல்லாம் இப்போ நாளுக்கு நாள் இந்தியாவில் கூட்டிகிட்டே வருது. உலகத்திலேயே இது அதிகமாக கூட்டிட்டு வருது. பார்க்கின்சன்ஸ்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அல்கிமியஸ்னா இருக்கு, டிமென்ஷியானா மூளை இதெல்லாம் போகும். இதெல்லாம் வந்து முதல்ல எல்லாம் முதியவர்களுக்கு தான் வந்துகிட்டு இருந்தது. இப்ப வந்து மிடில் ஏஜ் அண்ட் அபவுக்கு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஒரு காரணம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்ம குடிக்கிற நீர், இதுலயும் வந்து 10% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் தான் ரொம்ப அருமையான அன்பொல்யூட்டட் நல்ல தண்ணியை குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 90% பீப்புளுக்கு ஈவன் தண்ணி கூட சரியான தண்ணி கிடையாது. பொல்யூட்டட் வாட்டர் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. சரியான ஒரு பியூரிஃபை பண்ணாத ஒரு வாட்டர் ரிசோர்ஸ்ல இருந்து தான் குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தண்ணியே நமக்கு நம்ம உடல் வந்து நம்ம பிறக்கும் போது எப்படி இருந்ததுன்னா 2/3 வாட்டர் 1/3 தான் சாலிட் இருக்கணும். ஆனா நம்ம வளர 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 என்ன ஆகுது, 1/3 வாட்டர் 2/3 வந்து சாலிடா போயிடுச்சு. அதாவது போக 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 திட உணவு கூடி அந்த நீர் வாட்டர் இன்டேக் வந்து குறைஞ்சி போச்சு. ஆனா நம்ம சாப்பிட்ற அந்த வாட்டர்ல அவ்வளவு ஒரு அல்கே, பாக்டீரியா, எல்லா பொல்யூட்டன்ஸ் இருக்கு. பிடிஎஸ் அந்த டிசால்வ்டு சால்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட தண்ணியை தான் நம்ம டே இன் அண்ட் டே அவுட் குடிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம வெளியூர்லாம் போனால் என்ன மாதிரி தண்ணி நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே தெரியாது.
நிறைய பேர் வீட்டுல சந்தோஷமா சொல்லுவாங்க மினரல் வாட்டர் யூஸ் பண்றோம், ரொம்ப நல்ல வாட்டர் யூஸ் பண்றோம்னு. நீங்க அந்த மினரல் வாட்டர் ஜஸ்ட் உங்க மொசைக் ஃப்ளோர்லயோ இல்ல உங்க கிரானைட் ஃப்ளோர்லயோ ஊத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடம் அப்படியே வெளிரி போயிருக்கும். அதாவது அதுல இருக்கிற ஆசிட் வந்து என்ன ஆகும், அந்த டைல்ஸ் மேல இருக்கக்கூடிய அந்த கலரையே டிஸ்கலர் பண்ணிடும். அப்படிப்பட்ட வாட்டர் தான் அந்த மினரல் வாட்டர். மினரல் இல்லாத வாட்டருக்கு பேர் வந்து மினரல் வாட்டர். அதனாலதான் இப்ப மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா டாடா ப்ராடக்ட் ஒண்ணு மினரல் வாட்டர்னே வருது, வித் ஆல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி. அடுத்தது மூணாவது பார்க்க போனா ஃபுட் பொல்யூஷன். என்ன, நீங்க எந்த ஃபுட் எடுங்க, இப்ப முதல்ல ஃபுட் ஹேபிட்டே மாறி போச்சு. இப்ப இந்தியாவை பொறுத்தளவுல 2 விஷயம் சொல்றாங்க. உலகத்திலேயே ஒரு டயபெட்டிஸ்க்கு கேபிட்டல்னு சொன்னா அது இந்தியா தான் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு நீரிழிவு வியாதிங்கிறத விட நீரிழிவு டிஸார்டர் இருக்கு. உடம்புல வந்து சுகர் லெவல் வந்து எங்கேயோ ஒரு லெவலுக்கு போயிட்டே இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட். இன்னொரு ரொம்ப அருமையான ஒரு ரெக்கார்டுன்னு சொல்றதை விட நம்ம இதை எப்படி பொறுத்துக்கிறதுனே தெரியல. ஒபிசிட்டியில நம்ம கண்ட்ரி வந்து 3வது இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது சின்ன குழந்தைகள்ல இருந்து பாருங்களேன், எல்லாருமே வந்து குண்டாதான் இருக்காங்க, ஓவர் வெயிட்டா இருக்காங்க. அதுக்கு அவங்கள மட்டும் நம்ம குத்தம் சொல்லி பயன் இல்லை. நம்மளை போல பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்குறோம், அவங்கள விளையாட விடுறோமா? அப்ப எல்லாம் நம்ம ஒரு காலத்துல ஸ்கூல் விட்டு வந்த உடனே வெளியில போய் விளையாடுறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. நம்ம நல்லா ஜாலியா போய் எல்லாம் விளையாடுவோம். மேல விழுவோம், கீழே விழுவோம், உருண்டு பிறழுவோம், சண்டை போடுவோம், எல்லா வகையான கேம்ஸ் விளையாண்டுட்டு ஒரு 6 மணி அந்த அந்த டஸ்க்கு அந்த இருட்டுற டைம்ல வீட்டுக்கு வருவோம். கை காலெல்லாம் கழுவி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நம்ம ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணுவோம். அப்படித்தான் நம்ம லைஃப் ஸ்டைல் இருந்தது. அப்பெல்லாம் மொபைல் போன் கிடையாது, டிவி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் குழந்தைகளை வெளியே போகாதீங்கன்னு சொல்லி தடுக்கக்கூடிய முதல் ஆளுன்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ். அப்ப அவங்க திருப்பி என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்ன பண்ணணும், மொபைல் போன் தான் அவங்க கையில இருக்கு, டிவி இருக்கு. சோ இதை பார்த்துக்கிட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. செடன்டரி லைஃப் ஸ்டைல் வந்துருது. வெளியில போறது இல்ல, விளையாடுறது இல்ல, உடம்புல கொழுப்பு ஏறாம என்ன பண்ணும். சோ அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட், டிவில வர அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் அட்வர்டைஸ்மெண்ட் தான் வருது. பர்கர், பிஸ்ஸா, இந்த மாதிரி பேரே நமக்கு சொல்ல தெரியல. நம்ம ஜெனரேஷன்ல அது என்ன பேருன்னு கூட தெரியல. நம்ம வீட்டுல கூட ஃபுட்டை டிசைட் பண்றது நம்ம குழந்தைகள் ஆயிட்டாங்க. ஸ்விக்கில ஆர்டர் பண்றாங்க, அது பாட்டுக்கு வருது. பேரண்ட்ஸ் அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட நம்ம ஆர்டர் பண்றது இல்ல, குழந்தைகள் தான் மெனு கார்டு எடுத்து பார்க்குது, ஆர்டர் பண்ணுது, எனக்கு அந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள், நம்ம சுவாசிக்கிற காத்து, நீர், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருச்சு, நம்ம உடம்புல ஏகப்பட்ட வியாதிகளை கொண்டு வந்துருச்சு. சரி, இந்த இதுல இருந்து நம்ம எப்படி, அதோட இந்த உணவுப் பொருள் இன்னொரு விஷயம் சொல்லணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அருமையா வெஜிடபிள்ஸ் வாங்கி தான் சாப்பிட்றேன், நல்ல அருமையான ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ல சூஸ் பண்ணி வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம விவசாய முறை எப்படி இருக்கு, இப்ப போக 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 என்ன ஆகுதுன்னா விவசாயம் பண்ணக்கூடிய நிலப்பரப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனா சாப்பிடக்கூடிய வாய், அதாவது பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நம்ம நாட்டிலேயே 140 கோடிங்கிறாங்க. நம்ம நம்பர் 1 இன் த வேர்ல்டு பாப்புலேஷன்ல. இப்ப இவ்வளவு பேருக்கு எப்படி நம்ம உணவு கொடுக்கறது? ஒரு காலத்துல பட்டினி சாவு நிறைய இருந்தது. பெங்கால் ஃபெமைன்னு சொல்லி ஒண்ணு இருந்தது, ரொம்ப பேர் செத்துட்டாங்க. ஆனா இப்ப நம்ம எப்படி இருக்கோம், தண்ணீரை அடைஞ்சிருக்கோம், வெளிநாடுகளுக்கு உணவு கொடுக்குறோம். ஆனா அந்த உணவு எப்படிப்பட்ட உணவுன்னு பாத்தீங்கன்னா பெஸ்டிசைடு. உலகத்திலேயே அதிகமான பர்சன்டேஜ் பெஸ்டிசைடு உற்பத்தி பண்றது, நைட்ரஜன் ஆகட்டும், பொட்டாசியம் ஆகட்டும், சல்பேட்டு, அது இதுன்னு ஏகப்பட்ட உரங்கள், அடி உரம், மேல் உரம், எல்லாமே. அதோட மருந்து அடிக்கிறது. பயிர்கள் வந்து ஈவன் அந்த வயல் நெல் போடுறதுக்கு முன்னாடியே வயலுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, பெஸ்டிசைட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த நெல்லையே வந்து ஒரு உரத்துலயும் ஒரு பெஸ்டிசைடு கலந்து தான் அதுல போடுறாங்க. அதுக்கப்புறம் பீரியாடிக்கா மருந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட வந்து பூச்சிகள் அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் தடுக்க முடியல. ஒரு காலத்துல நம்ம விவசாயம் எப்படி இருந்ததுன்னா தலை உரத்தை அடி உரமா போட்டு, உரங்கள் கம்மியா போட்டு, கெமிக்கல் உரங்களை கம்மியா போட்டு, சாம்பல் டைப்ல உள்ள பெஸ்டிசைடு தான் யூஸ் பண்ணோம். ஆனா இப்போ மார்க்கெட்ல வரக்கூடிய அவ்வளவு ப்ராடக்ட் பொல்யூட்டட் ப்ராடக்ட், இன்க்ளூடிங் நம்ம மில்க். வேதராஜன் சார் அடிக்கடி சொல்லுவாங்க, அதுல வந்து சோப்பு நுரை இருக்கும்பாங்க. அது வந்து வந்த ஒரு அனாலிசிஸ் தான் சொல்றாரு. சோப்பு நுரை இருக்கக்கூடிய ஒரு பாலை நம்ம தினம் குடிச்சிட்டு இருக்கோம்னா நம்ம உடம்பு எப்படி இருக்கும், நம்ம ஹெல்த் எப்படி இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எல்லாருமே வளர்ந்துகிட்டு இருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம், சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது,
நம்ம ஆயில் கம்மியா போயிட்டே இருக்கு. ஒரு காலத்துல என்ன சொல்லுவாங்க, லிவ் லாங் டை ஷார்ட்மாங்க. நல்ல நீண்ட காலம் நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கணும். டக்குன்னு ஏதோ ஒண்ணு வந்தது, இறந்து போயிட்டாரு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். யாருக்கும் தொந்தரவு கிடையாது, டென்ஷன் கிடையாது, ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஆனா இப்ப என்னது, லிவ் ஷார்ட் அண்ட் டை லாங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது கொஞ்ச காலம் தான் நம்ம வந்து ஆரோக்கியமா இருப்போம், நீண்ட காலம் நம்ம என்ன பண்றோம், வியாதியில கஷ்டப்படுறோம். அதனால எல்லாருக்குமே தொந்தரவு, டென்ஷன், பண செலவு எல்லாம். பெரிய பெரிய ஆஸ்பத்திரி, ஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு ஏன் கட்டி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க? அங்க இருக்கிற டாக்டருக்கெல்லாம் வந்து ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க, இத்தனை சிடி ஸ்கேன், இத்தனை எம்ஆர்ஐ ஸ்கேன். அவங்க எல்லாம் நம்மள ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் இவ்வளவு பொல்யூஷன் இருக்கு, இன்னொரு பக்கம் மக்களை நம்ம ட்ரீட் பண்ணணும். ஆனா என்ன கொடுமைன்னா, நம்மளோட மெடிசின்ஸ் கூட பொல்யூட்டட். நம்ம யூஸ் பண்ற அந்த ட்ரக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுவே கலப்படங்கிறாங்க. அப்ப நீங்க என்னத்தான் சாப்பிட முடியும்? அப்போ மெடிக்கல் வேர்ல்டு என்ன நினைக்குது, நம்மள உயிரோடையும் வச்சுக்கணும், அதே நேரம் வியாபாரமும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால நமக்கு வேற வழியே கிடையாது. நம்ம வந்து நிச்சயமா வந்து ட்ரக்ஸ் சாப்பிட்டு தான் ஆகணும். ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நியூட்ரிஷன் லெவலை நம்ம எப்படி நம்ம பாடியில இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம வர பேச போறோம். நமக்கு தேவையானது வாட்டர், புரோட்டீனு, விட்டமின்ஸு, ஃபைபர்ஸு, மினரல்ஸு, ஃபேட். இந்த 5-6 ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம நியூட்ரிஷன் பேக்கே. இது நல்லா இருந்தா எல்லாமே நல்லா நடக்கும். முதலாவதே வாட்டர் வந்துடுது. வாட்டரை நம்ம எப்படி குடிக்கணுங்கிறதுக்கு ஒரு ஒரு வழிமுறை இருக்கு. வாட்டரை கடிக்கணும், சாப்பாட்டை குடிக்கணுங்கிறாங்க. அதாவது நம்ம தண்ணியை எடுத்து பாட்டில, நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஒரு கங்கையோ யமுனையோ வயிற்றுக்குள்ள போற மாதிரி அப்படியே கட 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 கடன்னு நின்றுகிட்டு குடிப்பாங்க. அப்படியெல்லாம் குடிக்கவே கூடாது. சிப் பண்ணி தான் குடிக்கணும், உட்கார்ந்து தான் குடிக்கணும், உமிழ்நீரோட கலந்துதான் அது உள்ள போகணும். வாட்டருக்கே ஒரு நன்றி சொல்லிட்டு குடிக்கணும். ஏன்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, பிறந்ததுக்கு அப்புறமும் நம்மளோட நம்ம கடைசி வரைக்கும் கூட வர்றது தண்ணி. அந்த தண்ணியை வந்து இப்படித்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1.5 to 2 லிட்டர் தண்ணி நம்ம குடிக்கணும். அதோட சாப்பாட்டுக்கு 1/2 மணி நேரம் முன்னமும், சாப்பாட்டுக்கு 1/2 மணி நேரம் பின்னமும் குடிக்க கூடாது. ஏன்னா நம்ம டைஜஸ்டிவ் ஜூஸ் வந்து என்ன ஆகும், டைல்யூட் ஆயிரும். அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் டைல்யூட் ஆயிரும். அதனால வந்து தண்ணி வந்து 1/2 hour முன்னாடி சாப்பிட போறோம்னா 1/2 hour முன்னாடி நிப்பாட்டிடணும். அதே போல 1/2 hour அப்புறம் ஓரளவு டைஜஷன் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் குடிக்கணும். இதே மாதிரி ஒரு ஹேபிட், மத்தியானத்துக்கு மேல தண்ணி அளவை குறைக்கணும். ஏன்னா நைட்ல வந்து நமக்கு யூரினரி பிளேடர் ரொம்பி நமக்கு ஸ்லீப் டிஸார்டர் வரக்கூடாது, ஸ்லீப் டெஃபிஷியன்சி ஆயிரும். ஸோ அது மாதிரி ஒரு வழிமுறை இருக்கு இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் சாப்பாடு எப்படி சாப்பிடணும்? அவசர அவசரமா சாப்பிடுறோம். ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கு, ஏதோ இருக்கு, அது இலையில போடுறாங்க, எதையுமே இல்லை. அங்க டிவி ஓடிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் மொபைல்ல கால் வந்துட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா யாராவது உங்களை வந்து ஒரு புக்ஸ் ஏதாவது மேகசின் இருந்தா அதை பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து வந்து என்ன மைண்ட்ஃபுல் ஈட்டிங் வேணும் அப்படிங்கிறாங்க. நம்ம போடுற ஒவ்வொரு கவலமும் வாய்க்குள்ள வாயை மூடி 32 தடவை, 32 பற்கள் இருக்கிறதுக்கு காரணமே 32 தடவை மெல்லணுங்கிறாங்க. வாயை மூடி மெல்லும் போது சுவைநீர் அதிகமாக சுரக்கும், நல்ல டைஜஷன் ஆகும், இன்சுலினுக்கே வேலை இருக்காது. அந்த மாதிரி உணவு பழக்கத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து மெதுவா மைண்ட்ஃபுல் ஈட்டிங், கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும். ஒரு கவலம் எடுத்து வாயில புட்டமா, அடுத்த கவலத்தை எடுத்து அடுத்தது போடக்கூடாது. அது நல்லா மென்னு உமிழ்நீரோட கடந்து உள்ள போயிடுச்சுன்னா, நொறுங்க தின்றால் 100 வயசு அப்படிங்கிறது ஒரு பழமொழி. பழமொழியா தான் இருக்காது, அது வந்து நடைமுறைக்கு வரல. ஏன் நம்ம சாப்பிடக்கூடாது? அந்த மாதிரி ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல போகல நமக்கு டைம் கிடைக்காது. ஆனா வீட்டுல நம்ம உட்காரையில ஒரு 1/2 மணி நேரம் சாப்பாட்டுக்கு நம்ம ஒதுக்கணும்னா நமக்கு இன்சுலினே தேவையில்லைங்கிறாங்க, டயபெட்டிஸே வராதுங்கிறாங்க. எது சாப்பிட்டாலும் சரி. ஈவன் ஃப்ரூட்ஸ் நம்ம என்ன சாப்பிட்றோம்னா, முதல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது இல்லை. முதல்ல திடப்பொருள் உணவு எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் போய் ஃப்ரூட்ஸ், ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிட்றோம். அதுவும் ஒரு தவறான ஒரு பழக்கம். ஃப்ரூட்ஸை வந்து முன்னாடி சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி ரொம்ப குயிக்கா ரிலீஸ் ஆகி உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கும். சாப்பிட்டு நம்ம ஃப்ரூட் சாப்பிட்டு நம்ம வந்து உணவு சாப்பிடணும். உணவு சாப்பிட்டு ஃப்ரூட் சாப்பிட்டோம்னா அந்த ஃப்ரூட்டோட எஃபெக்ட் நம்ம உடம்புல கிடைக்காது. ஆனா இப்ப நம்ம மார்க்கெட்ல வாங்கக்கூடிய, நான் சொன்னேன், உணவுப் பொருள் அவ்வளவு விஷமா இருக்கு. ஃப்ரூட்ஸ் மட்டும் நல்லா இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நல்லா இல்லை. வாட்டர் மெலன் பாத்தீங்கன்னா அப்படி குழந்தை அப்படி பலன்னு அப்படியே செக்கச்செவேர்னு இருக்கு. ஆனா அது அப்படி அந்த நிறமே அல்லையா, அதை வந்து பிங்கிஷா தான் இருக்கணுங்கிறாங்க. அதுக்கு ஊசி போடுறாங்க.
ஜிஎம்பி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ப்ராடக்ட்ஸ், ஃப்ரூட்ஸ், இதுதான் நமக்கு கிடைக்குது. அப்ப எதை சாப்பிட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும், வேற வழியே இல்லை. நம்ம ஆர்சிஎம் அதுக்கு தான் ஒரு அருமையான நியூட்ரிஷனல் பேக்கேஜ் நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்தது வாட்டருக்கு அடுத்தது நமக்கு என்ன வேணும்னா புரோட்டீன் வேணும். நம்ம தலை முடியில இருந்து கால் நகம் வரைக்கும் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற அத்தனை ஹார்மோன்ஸு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, அப்புறம் எந்த சுரப்பி, எந்த விதமான ஒரு சுரப்பியிலிருந்து வரக்கூடிய லிக்விட்ஸ் எல்லாமே நம்ம புரோட்டீனால தான் ஆகுது. புரோட்டீன் இல்லைன்னா அந்த உணவு பாய்சன்ங்கிறாங்க. எத்தனை பேர் புரோட்டீன் சாப்பிடணும்? நான் இப்ப கேரளாவில இருந்து 2 நாள் கழிச்சு இப்பதான் இன்னைக்கு தான் வந்தேன். அங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உணவுலையும் சாம்பார் ஆகட்டும், இல்ல ஒரு கறி, ஒரு சைட் டிஷ் ஆகட்டும், எல்லாத்துலயும் ஒரு சனா போடுறாங்க, காராமணி போடுறாங்க. அதுல எல்லாம் வந்து பட்டாணி இருக்கு, அதுல எல்லாம் வந்து புரோட்டீன் நிறைய இருக்கு. ஆனா நம்ம உணவுல என்ன, சாம்பார் வைக்கிறோம், ஒரு கையளவு ஒரு துவரம்பருப்பை யூஸ் பண்றோம். அதுதான் ஒரு வெஜிடேரியன்ஸ்க்கு கிடைக்கும். அதுல ஒரு 4 பேர் 5 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுறோம். என்ன புரோட்டீன் கிடைக்க போகுது? என்ன சொல்றாங்க, 1 கிலோ வெயிட்டுக்கு 1 கிராம் புரோட்டீன் இருக்கணுங்கிறாங்க. 50 கிலோ ஒரு ஆள் இருக்கிறாருன்னா தினம் 50 கிராம் புரோட்டீன் உள்ள போகணும். போகுதா? இல்ல. அப்ப நல்லா இருக்க முடியுமா? முடியாது. ஆயில் நீட்டமா இருக்குமா? இருக்காது. அப்ப என்ன பண்ணுவோம், லிவ் லாங் டை ஷார்ட், டை ஷார்ட் அண்ட் லிவ் லாங், லிவ் ஷார்ட் அண்ட் டை லாங்கிற மாதிரி ஆயிரும். நிறைய டிசீஸ்ல நம்ம கஷ்டப்படுவோம். சார் நம்ம நியூட்ரிஷனல், நம்ம ஆர்சிஎம்ல வந்து 12 விதமான புரோட்டீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் ப்ரோ புரோட்டீன், நியூட்ரிசார்ஜ் புரோட்டீன், ப்ரோ டயட்டு, ஸ்ட்ராபெரி ப்ரோ டயட்டு, நியூட்ரிசார்ஜ் கெய்னர், கிளைசம் ப்ரோ டயட்டு, அப்புறம் கேசார் பிஸ்தா ப்ரோ டயட்டு, கிட்ஸுக்கு சாக்லேட் ஃபிளேவர், மேங்கோ ஃபிளேவர்ல புரோட்டீன் பவுடர், அப்புறம் நியூட்ரிசார்ஜ் ப்ரோ டயட் கொக்கோ ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்ல இருக்கு, நியூட்ரிசார்ஜ் ப்ரோ டயட் ஷேக் இருக்கு, ப்ரோ டயட் ஷேக் காஃபி ஃபிளேவர்ல இருக்கு, பனானா ஃபிளேவர்ல இருக்கு. இத்தனை விதமான ஒரு விதவிதமா ஒரு 12 ப்ராடக்ட்ஸ் நம்ம கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கன்சியூம் பண்றோமா? லாஸ்டா தான் அதை சூஸ் பண்ணுவோம். குழந்தைகளுக்கு என்ன ஃபிளேவர் பிடிக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி புரோட்டீன் பவுடர் எந்த கம்பெனியும் கொடுத்தது இல்லை. ஈவன் 100 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி, உலகம் பூரா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும், அங்க கூட ஒரே ஒரு புரோட்டீன் தான் இருக்கும், வெஜிடபிள் புரோட்டீன்னு சொல்லி. ஆனா நம்ம வந்து குழந்தைகளுக்கு எது பிடிக்கும், எந்த ஃபிளேவர் பிடிக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி புரோட்டீன் பவுடர் நம்ம வாங்கி வச்சிருக்கோம். சரி, எல்லாரும் நம்மளோட பேக்கேஜ்ல மந்த்லி பர்ச்சேஸ்ல ஆர்சிஎம்ல ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து புரோட்டீன் இருக்கான்னு பார்க்கணும். புரோட்டீன் நம்ம மட்டும் சாப்பிட்டா பத்தாது, நம்ம ஒய்ஃப், சில்ட்ரன் எல்லாரும் சாப்பிடணும். அப்போ அவங்களும் நோய்வாய்ப்படலைன்னா நமக்கு ரொம்ப நல்லது. நம்ம மட்டும் நல்லா இருந்து என்ன பண்ண முடியும்? மற்றவங்களுக்காக நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல உட்கார முடியுமா? நான் என் பையன்கிட்ட தான் சொல்லுவேன், நான் நல்லா இருக்கேன்னு நீ ஏன் சந்தோஷப்படுற? நீ நல்லா இரு, நீ எக்ஸசைஸ் பண்ணு, நீ நல்ல சாப்பாடு. உனக்காக நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து தூக்கம் இல்லாம அந்த சின்ன ஓரத்துல போட்டிருக்க பெஞ்சில படுத்து நான் கஷ்டப்பட முடியாது. எல்லாரும் மெயின்டைன் பண்ணணும், இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும். அதனால எல்லாருக்கும் தேவையான புரோட்டீன் பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு எனக்கு தெரிய 1.5 கிலோ புரோட்டீன் தேவை. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைகள் இருக்காங்கன்னா 3 நேரம் புரோட்டீன், காலையில, மதியம், இரவு. ஆளுக்கு ஒரு ஸ்கூப், அந்த உள்ள இருக்கிற ஸ்கூப் அளவு போட்டீங்கன்னா 10 கிராம் போட்டா 8 கிராம் வரும். ஸோ அந்த அளவு நமக்கு புரோட்டீன் வந்ததுன்னா மீதி உணவுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைய வேணும். விட்டமின் ஏ வேணும், கண்ணுக்கு வந்து விட்டமின் ஏ, விட்டமின் பி வந்து பி காம்ப்ளெக்ஸ்னு சொல்றோம். B1, B2, B3 அதுல 3, B4 கிடையாது, B5, B6, B7 அதுல 3, 6, B9 7, B12 8 புரோட்டீன் இருக்கு. பி காம்ப்ளெக்ஸ்னு பேரு. இது வந்து வாட்டர் சொலியபிள். இது வந்து டெய்லி உடம்பு சேமிச்சு வைக்காது, இது போய்கிட்டே இருக்கும். தினம் நம்ம பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிடணும். அப்பதான் நமக்கு விட்டமின் பில வந்து பி குறைபாடு இருந்தா ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். ஸ்பெஷலி லேடிஸ்க்கு, அவங்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் வரும், அவங்களுக்கு வந்து மென்சஸ்ல மந்த்லி சைக்கிள்ல ப்ராப்ளம் வரும், அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுல ப்ராப்ளம் வரும். போலிக் ஆசிட் இந்த B9 சொல்றாங்களே, அந்த குழந்தை உருவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடம்புல முதல்ல அதோட தலை தான் உருவாகும்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் முதுகெலும்பு, அப்புறம் மற்ற பார்ட்ஸ். இந்த டைம், இந்த கன்சீவான இந்த ஃபர்ஸ்ட் 1 or 2 monthsக்கு ஏகப்பட்ட புரோட்டீன் உள்ள தேவை. ஒரு கருவுற்ற தாய்க்கு வந்து 1.5 கிராம், எல்லாருக்கும் 1 கிராம் வேணும்னா அவங்களுக்கு 1.5 கிராம் 1 கிலோவுக்கு வேணும். அப்பதான் அந்த கரு உண்மையா நல்லா வளரும். இப்ப நம்மலாம் உலகத்துல நல்ல ஒரு ஆரோக்கியமா வெளியே வந்தோம்னா நம்ம அப்பா அம்மா அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம அம்மா புரோட்டீன் இன்டேக் எடுத்திருக்காங்க. புரோட்டீன்ங்கிறது தாய்ப்பாலுக்கு சமம். அதுல வந்து 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, 11 வந்து நான் எசென்ஷியல், 9 வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல்.
உடம்புல ஒரு சத்து வந்து உடம்பு பூரா போறதுக்கும் சரி, இன்ஃபிளமேஷனை குறைக்கிறதுக்கு சரி, முடி வளர்றதுக்கு சரி, பல்லுக்கு, எலும்புக்கு, சதைக்கு, பில்டிங் பிளாக். ஒரு கட்டடத்துக்கு எப்படி செங்கல் வேணும், மணல் வேணும், சிமெண்ட் வேணும், இது 3 இருந்தாதான் அந்த கட்டடம் நிற்கும். 10 மாடி 15 மாடி வருஷ கணக்குல நூற்றாண்டுகளுக்கு நிற்கும். அதை போல நம்ம உடம்புல புரோட்டீன் இருந்தா அது ஒரு பெரிய பில்டிங் பிளாக். வேற ஈவன் ஒபிசிட்டி, இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒபிசிட்டி போயிடும். ஒபிசிட்டிங்கிறது என்ன? அதிகப்படியான உணவு நம்ம சாப்பிடுறோம், அதை வந்து போய் ஃபேட்டா சேவ் ஆகுது. அதுக்கு தகுந்த இன்சுலின் சுரக்கிறது இல்லை. அதனால என்ன ஆகுது? டயபெட்டிக்ஸ் வருது, ஸ்ட்ரோக்கு வருது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது, எல்லா விதமான ஒரு குறைபாடுகளும் உங்களுக்கு வந்து வந்துருது. ஸோ நம்ம உடல் எடையை குறைக்கிறதுனா புரோட்டீன் அதிகமா இன்டேக் இருக்கணும். புரோட்டீன் அதிகமா சாப்பிட இல்லை, நம்ம கார்போஹைட்ரேட்டை குறைச்சிருவோம். அதிகமான உணவு சாப்பிடுறது குறைஞ்சாவே ஃபேட் குறைஞ்சிரும். ஃபிளாட் ஸ்டமக் இருக்கும். எல்லாரும் இப்போ நம்ம ஜென்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா நம்ம எல்லாம் லேடிஸ், பிரெக்னன்ட் லேடிஸ் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி அந்த மாதிரி தோற்றத்தை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு குறைக்கணும். அதுக்கு ஒண்ணும் இல்லை, நம்ம புரோட்டீன் சாப்பிட்டா போதும். அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் சொன்னேன் நான். விட்டமின் ஏ கண்ணுக்கு, விட்டமின் பி நான் இப்ப சொன்னது, B12 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா காலில் சொரணை இல்லாம இருக்கும், பாதத்துல அப்பப்ப கிராம்ப் வரும், கால் அப்படியே பிடிச்சிக்கும். நம்ம படுத்த சாயில, உட்கார்ந்த சாயில, ஒரு ஏசியில படுக்கையில ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டோம்னா இதாகும். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் B12 டெஃபிஷியன்சி. அது இதுல இருக்கு. பழைய சாதம் சாப்பிட சொல்றாங்க. நம்ம முன்னோர்கள் பழைய சாதம், மிஞ்சின சாதத்தை தண்ணி ஊத்தி வேடு கட்டி வச்சிருவாங்க. அது மறுநாள் சாப்பிட்டாங்க, அதுல அவ்வளவு B12 இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சாப்பிடுறோமா? கிடையாது. ஏன் சாப்பிடக்கூடாது? இப்ப நான் பர்பஸாவே எங்க வீட்டுல பாயில் பண்ணி, அதிகமான ரைஸை பாயில் பண்ணி நைட்ல நாங்க அதை ஈர்த்து அதை வந்து தண்ணி ஊத்தி காலையில சாப்பிடுறோம். அதுல வந்து ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக்னு வெங்காயம், பச்சை மிளகாய் வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு B12 வந்து நல்லா கிடைக்கும். B9 வந்து பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு தேவை. ஸோ பி காம்ப்ளெக்ஸ் என்டையர் ப்ராடக்ட்ஸுமே, என்டையர் சத்து நம்ம உடம்புக்கு. விட்டமின் சி நம்ம பல்லுக்கு, எலும்புக்கு. விட்டமின் டி வந்து இல்லைன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்துடும், எலும்புல வந்து டெஃபிஷியன்சி வந்துடும், ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துடும். கடவுளே இயற்கையா ஒரு சூரியனை கொடுத்துருக்காரு, அதுல போய் கால வெயில்ல நின்னாலே நமக்கு ஏகப்பட்ட விட்டமின் டி கிடைக்கும். அது போல விட்டமின் இ, நியூரல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் விட்டமின் இ. நம்ம ஆயில், நம்ம ஏன் நம்மளோட ஆர்சிஎம் ஆயிலை பத்தி அவ்வளவு பெருமையா பேசணும்? அதுல விட்டமின் இ இருக்கு. அது வந்து ஒரு பிளெக்சிபிலிட்டியை கொடுக்கும், உடம்புக்கு ஒரு நல்ல சத்தை கொடுக்குது. நம்ம காமா ஒரிஜினல், அதுல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, அது இதுல இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட ரொம்ப விட்டமின் இ வேணும். விட்டமின் கே டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா உங்களுக்கு பிளட் ப்ளீடிங் நிக்காது, ரத்தம் அப்படியே போயிடும். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கீழே விழுந்து கிடந்தீங்கன்னா டக்குன்னு ப்ளீடிங் ஆகி டெத் ஆயிரும். ஸோ அதை அரெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு விட்டமின் கே. இவ்வளவு ப்ராடக்ட்ஸும் நம்மளோட வேரியஸ் இதுல இருக்கு. முக்கியமா சொல்ல போனா நம்ம லேடிஸ்க்கு நியூட்ரிசார்ஜ் உமன் 13 விட்டமின், 13 மினரல், 13 ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட், 6 பொட்டானிக்கல், 5 அமினோ ஆசிட்ஸ், இவ்வளவு சேர்ந்து ஒரு 50 நியூட்ரிஷன் உள்ள ஒரு ப்ராடக்ட் நம்ம கம்பெனி கொடுத்துருக்கு. பெண்கள் நம்ம நாட்டின் கண்கள், அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வேணும். நம்மளை போல ஒரு ஜெனரேஷனை கொண்டு வரக்கூடிய திறமை அவங்களுக்கு. கடவுளுக்கு அடுத்தபடி நம்ம பெண்களை தான் நம்ம தெய்வமா பார்க்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் அந்த உலகம் இல்லை. ஸோ அவங்களுக்கு சரியான முறையில் அந்த பியூபர்ட்டில இருந்து அடுத்த ஸ்டேஜ் கன்சீவ் ஆகுறது, டெலிவரி, அதுக்கப்புறம் மெனார்கில இருந்து மெனோபாஸ் வரைக்கும் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிசிஓடி, எக்ஸஸ் பிளட் போறது, எல்லாமே இதுக்கு தேவை. அயன் சத்து ரொம்ப ரொம்ப லேடிஸ்க்கு தேவை. அதான் ஸ்பெஷலி அந்த மென்சஸ் டைம்ல எல்லாம் நிறைய அவங்களுக்கு பிளட் வேஸ்டேஜ் வர்றதுனால அயன் டெஃபிஷியன்சி வந்ததுன்னா உடம்பு பூலா ரத்த சோகாயிரும், வேலை செய்ய முடியாது. நம்ம குடும்பத்தை நிர்வகிக்கிறது, நம்மளை பாத்துக்கிறது, குழந்தைகளை பாத்துக்கிறது, படிப்பு சொல்லி தர்றது, வெளியில போய் வேலைகளை பாக்குறது, அவ்வளவு லேடிஸ். அவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராடக்ட் நம்ம கம்பெனி ஆர்சிஎம்ல கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம நியூட்ரிசார்ஜ் விமன். அதே மாதிரி நியூட்ரிசார்ஜ் மென். நம்மளும் வெளியில போறோம், சம்பாதிக்க போறோம், நிறைய மார்க்கெட்டிங் வெளியில எல்லாம் போட்டு என்னென்னமோ ஃபுட் எல்லாம் சாப்பிடுறோம், ரொம்ப பொல்யூட்டட் அட்மாஸ்பியர்ல டிரைவ் பண்றோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நமக்கு நிறைய சத்துக்கள் தேவை. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நியூட்ரிசார்ஜ் மென். இதுல பாத்தீங்கன்னா 13 விட்டமின், 13 மினரல், அப்புறம் வந்து ஒரு 5 பொட்டானிக்கல்ஸ், 4 வந்து இது இருக்கு அமினோ ஆசிட்ஸ். இதுவும் ஏறக்குறைய ஒரு 33 சத்துள்ள ஒரு ப்ராடக்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே கோர்வையா கொடுத்துருக்காங்க. இப்ப ரொம்ப ரீசெண்டா சொல்ல போனா மது சனியம்,
அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் ஜஸ்ட் ஹார்ட்லி 1 month முன்னாடி தான் அதை ரிலீஸ் பண்ணாங்க. என்ன மாதிரி ப்ராடக்ட்னா, இனிமே நம்ம டயபெட்டிக்கை பத்தி கவலையப்பட தேவையில்லை. இப்ப இந்த ப்ரோக்ராம பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேருக்கு அவங்க வீட்லயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் லெவல்லையும் சரி, நிச்சயமா ஒரு டயபெட்டிக்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நவாப்பழம் நமக்கு தெரியும். எங்க நவாப்பழத்தை பார்த்தாலும் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது சுகருக்கு ரொம்ப நல்லது. சார் இப்ப டிஸ்பிளேல போட்டிருக்காரு, எல்லாரும் பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாகக்காய் வந்து நான் பச்சையாவே சாப்பிடுவேன். பாம்பு கடிச்சா கூட விஷம் ஏறாதுன்னு சொல்லுவாங்க பாகக்காய்க்கு. அதுக்கு வந்து இந்த சுகரை குறைக்கக்கூடிய ஒரு பலன் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெந்தயத்தை ஊற வச்சு முளை கட்டி சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வெந்தயம் இருக்கு இதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோத்துக்கத்தால ஒரு அருமையான மூலிகை. இன்னைக்கு மெரினா கடற்கரைக்கு நீங்க போனீங்கன்னா சோத்துக்கத்தால ஜூஸ் மோர்ல கலந்து கொடுக்குறாங்க. பப்ளிக் பார்க்ல எல்லாம் போனீங்கன்னா வெளியில காலங்காத்தால 3 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் தயார் பண்ணி கொண்டாந்து வச்சு விக்கிறாங்க. நம்ம சாப்பிடுறோமா? இல்ல. சாப்பிட்டோம்னா நல்ல பலன் அது இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் இருக்கு. நெல்லிக்காய் தெரியும், அதிகமான ஔவையார் நெல்லிக்காயை தான் பரிசா கொடுத்தாரு. அவர் தங்கத்தையோ வைரத்தையோ மாணிக்கத்தையோ கொடுக்கல. நீண்ட ஆயுள் நீ வாழணும், இந்த உலக மக்களுக்கு நீ சேவை பண்ணணும்ட்டு சொல்லி இந்த நெல்லிக்காயை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் துளசி வந்து நம்ம துளசி மாடம் வச்சு கும்பிடக்கூடிய ஒரு மூலிகை. அது வந்து நிறைய வேலைகளை செய்யுது. உடம்புல வந்து நிறைய சுகர் ரிடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த சீண்டல் கொடி ஜிலாய், அது அந்த இது இருக்கு. அப்புறம் விஜயசாரா, கல்மா இருக்கு, பெல்பத்ரா, குர்மார் அப்படின்னு சில 12 வகையான மூலிகைகள் சேர்ந்த ஒரு கலவை இந்த சன்னியம் RAS. நம்ம இனிமே நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஒவ்வொருத்தரும் ப்ராடக்ட் நம்ம வாங்கல சன்னியம் ரஸ் தான் வாங்கணும். ஏன்னா அந்த நம்ம டயபெட்டிக் கேபிட்டல் இருக்கிறோம். நம்ம உடம்புல ஜீன்ஸ்ல டயபெட்டிஸ், அந்த நீரிழிவுக்கான எல்லா கோளாறுகளும் இருக்கு. அதை எல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா, ஏன்னா இது எல்லாமே நல்ல ப்ராடக்ட். நவாப்பழமாகட்டும், பாகக்காயாகட்டும், வெந்தயம் ஆகட்டும், சோத்து கத்தாழை ஆகட்டும், துளசி ஆகட்டும், நெல்லிக்காய் ஆகட்டும், இதெல்லாம் எங்க போய் நம்ம சாப்பிடுறோம்? ரொம்ப ரேரா சாப்பிடுறோம். இதுல ஒரு ரஷ்ல காலையிலயும் மாலையிலயும் 2 தடவை நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புல வந்து சத்துக்களும் கிடைக்கும், விட்டமின்ஸ் மினரல்ஸும் கிடைக்கும், அதோட நம்ம சுகரும் கண்ட்ரோல் ஆகும். இப்படிப்பட்ட பொருள் நம்ம வந்து நம்ம RCM வந்து ஒரு கோயில். அந்த மாதிரியான ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா அதுக்கு உண்மையிலேயே யாரும் கொடுத்து வச்சாதான் நம்ம RCMக்குள்ளே வர முடியும்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெஜிடபிள், நம்ம இதுங்க சால்மன் ஒமேகா, வெஜிடபிள் ஒமேகா, இது எத்தனை இடத்துல இருக்கு? இல்ல, எல்லா இடத்துலயும் சால்மன் ஒமேகா வச்சிருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சால்மன் மீன்ல இருந்து இருக்கக்கூடிய எண்ணெயில இருந்து தான் அந்த சால்மன் ஒமேகா தயார் பண்றாங்க. அதாவது ஃபேட்ல வந்து 2 வகையான ஃபேட் இருக்கு. ஒன்னு வந்து சேச்சுரேட்டட் ஃபேட், ரொம்ப ரொம்ப கெடுதலான ஃபேட் வந்து உடம்புக்கு தேவை. அதுல வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ்ன்னு இருக்கு. அதுல வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட், அப்புறம் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட். இதுதான் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு நம்ம ஒமேகா, வெஜிடபிள் ஒமேகாவில் இருக்கு. எல்லாரும் சாப்பிடலாம். இதுல வந்து இது இருக்கு, நம்ம ஃபிளாக்ஸீட் இருக்கு, வெஜிடபிள் ஆயிலோட கலவை இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஹார்ட்டுக்கு நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்ட்ரோக் வராது, ஹார்ட் அட்டாக் வராது, பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட். பிரெயின்ல நியூரான்ஸ் ஆக்டிவிட்டிக்கு மெசேஜை கன்வே பண்றதுக்கு, ஒரு அல்கிமியஸோ ஒரு டிமென்ஷியாவோ ஒரு பார்க்கின்சன்ஸோ வராம தடுக்கக்கூடிய ஒரு பொருள்னா இந்த சால்மன் ஒமேகா. நம்ம உடம்பு வந்து கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. செல்லா இருக்கும், ஒவ்வொரு ரவுண்டா இருக்கும். அந்த செல்லுக்குள்ளதான் மைக்கோசாண்ட்ரியான்னு ஒண்ணு இருக்கும். அங்கதான் நம்ம எனர்ஜி, நம்ம சாப்பிடுற உணவு உள்ள போய் குளுக்கோஸா உள்ள போய் எரிக்கப்படுது. அதுக்கு இன்சுலின் தேவை. அந்த இன்சுலினை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த திறமை இந்த இதுல இருக்கு. சோ இதை விட என்ன வேணும்? இன்சுலின். ஒருத்தர் சொன்னாரு, சொல்லுங்க, இன்சுலின் தானா சுரக்கும் பாரு. ரொம்ப கோபப்பட்டாலோ ஒரு இமோஷனல் இதா இருந்தா கூட அவங்க என்ன சொன்னாங்க? இன்சுலின் உற்பத்தி குறையும். இன்சுலினுக்கு அவர் என்ன சொன்னாரு? சொல்ல பழகிக்குங்க, இன்சுலின் தானா சுரக்கும். சோ அது போல அதுக்கு இல்லாம ஏற்கனவே ஒண்ணு இருக்கு, குட்சிப் டீன்னு, அருமையான ஒரு ப்ராடக்ட். அதுல பாத்தீங்கன்னா கொத்தமல்லி இலை, துளசி, ஜிஞ்சர், வால் மிளகு, அப்புறம் இது எலுமிச்சம், கிளவ், லவங்கம், ஆம்லா, அலோவேரா, இவ்வளவு ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க. இது சும்மா சின்ன சின்ன பேக்கெட் இருக்கு. நான் சொன்னேன் தண்ணி ரொம்ப பொல்யூட்டடா இருக்குன்ட்டு. இதுல ஒரு பேக்கெட் எடுத்து நம்ம தண்ணி போட்டு கலந்து எடுத்துட்டு போலாம். வீட்டுல இருக்கும்போது ஒரு 11 o'clock மார்னிங், ஒரு ஈவினிங் ஒரு 3-4க்கு எல்லாத்துக்கும் ஒரு பேக்கெட் போட்டு கொடுத்தோம்னா இவ்வளவு பொருளும் உள்ள ஏறுது.
இந்த மின்ட் லீஃப், இந்த கொத்தமல்லி இலை ஸ்கின்னு நல்லா கலரா வர்றதுக்கு, க்ளோ ஆகிறதுக்கு, டைஜஷனுக்கு தேவை. அதே நேரம் துளசி, மாலைக்கண் வியாதி, ஜிஞ்சர், அந்த கேன்சரை போக்குறதுக்கு, பிளாக் பெப்பர் பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். லெமன் ரொம்ப அருமையான ப்ராடக்ட், கிட்னி ஹெல்த்துக்கு, ஹேர் குரோத்துக்கு. அதே போல லவங்கம், கோல்டு, காஃப், ஹெடேக் இதெல்லாம் போயிடும். க்ளவ், அப்புறம் அம்லா, அது ஒரு பெரிய சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட். அலோவேரா டயபெட்டிக்கு ரொம்ப நல்ல ப்ராடக்ட். இப்பதான் நம்ம அந்த சன்னியம் துளசியில பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு அருமையான ஒரு ப்ராடக்ட் கூட நான் சொல்லணும், அதுதான் ஜிலாய் துளசி ரஷ். இது வந்து சீண்டல் கொடியில இருந்து செய்யறாங்க. நம்ம உடம்பு வந்து ஒண்ணு வாத உடம்பா இருக்கணும், இல்ல பித்தமா இருக்கணும், இல்லைன்னா கபமா இருக்கணும். வாத உடம்புனா மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ் இதெல்லாம் வரும். அதிகமான காற்று உள்ள போய் ஒரு உடம்புல பல பார்ட்ஸ்ல தங்கையில நம்ம வாத உடம்பு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் பித்தம்னா உஷ்ணம். சில பேரோட உடம்பு ரொம்ப அவங்க குளிர்ச்சியான சில இதெல்லாம் சாப்பிடாதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு ஹாட் ஆயிடும். அப்ப இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும், கட் ஹெல்த்ல ப்ராப்ளம் வரும். ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரியான வியாதிகள் வரும். அதுக்கப்புறம் கபம்னு பாத்தீங்கன்னா லங் கேன்சர், நிமோனியா, அதுக்கப்புறம் அது வந்து கேன்சர் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஈரல் ஃபுல்லா நம்ம லங்ஸே வந்து சோக் ஆயிரும். அது மாதிரிதான் இந்த கபம் வந்து ஒவ்வொருத்தர் உடம்புலையும் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு ஆளை பார்த்த உடனே நம்ம ஒரு கப உடம்பா, வாத உடம்பா, பித்த உடம்பான்னு கூட சொல்றதுக்கான டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா இந்த மூணையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் நம்ம ஜிலாய் துளசி ரஷ்ல கொடுத்துருக்காங்க நம்ம ஆர்சி. சீண்டல் கொடின்னு இங்க நிறைய வேப்ப மரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கொடி பின்னிட்டு இருக்கும். அதுல இருந்து எடுத்து இந்த மாதிரியான ஒரு அருமையான ப்ராடக்டை நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இப்ப நான் ஏற்கனவே வாட்டர் வேணும், புரோட்டீன் வேணும், விட்டமின்ஸ் வேணும், மினரல்ஸ் வேணும், ஃபைபர் வேணும். நம்ம சாப்பிடுற உணவுல கார்போஹைட்ரேட் தான் அதிகமா சாப்பிடுறோம். கார்போஹைட்ரேட்டும் தேவை, எனர்ஜிக்கு கார்போஹைட்ரேட் நிச்சயம் தேவை. அந்த கார்போஹைட்ரேட் என்ன பண்ணுது, ஓவரா சாப்பிட எரிக்கப்படாம ஃபேட் ஆயிருது. அதுல எந்த விதமான ஃபைபரும் கிடையாது. அதுக்கு நம்ம கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மல்டிகிரெயின் ஆட்டா கொடுத்துருக்காங்க. இதை விட என்ன வேணும்? அதுல நீங்க தோசை வார்க்கலாம், ரொட்டி செஞ்சு சாப்பிடலாம், பூரி, சப்பாத்தி இவ்வளவும் செய்யலாமே. அதுல மல்டிகிரெயின் இருக்கையில உங்களுக்கு ஃபைபர் அதிகமாகுமே, ட்ரைகிளிசரைட்ஸ் எல்லாம் வெளியே போயிருமே, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான எல்லா காசஸும் நீங்கிடுமே. ஃபுட் சப்ளிமெண்ட் நான் வந்து இந்த ஆர்சிஎம்ல முதல்ல கால் எடுத்து வச்சதே நம்மளோட கிராசரி. அவ்வளவு அருமையான அன்அடல்டரேட்டட் ப்ராடக்ட்ஸ், வேர்ல்டு தரம் வாய்ந்த ஒரு குவாலிட்டி. இப்ப பாத்தீங்கன்னா மஞ்சள் பொடியில கலப்படம், மிளகுல எடுத்தீங்கன்னா பப்பாளி விதையை போய் கலக்குறாங்க. அதே மாதிரி நம்ம கடுகுல கலப்படம். இன்னும் சில கலப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு உண்மையிலேயே ஃபுட்டே தொடமாட்டோம். பட்டாணியில வந்து ஏதோ கிரீன் கலர்ல ஏதோ ஒண்ணு மிக்ஸ் பண்ணி அதை பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கிறதுக்கு பண்றாங்க. இவ்வளவும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு கிராசரி ப்ராடக்ட் நம்ம கம்பெனி நம்ம பிராண்ட்ல தயாரிச்சு நமக்கு கொடுக்குறாங்க. அவ்வளவு நான் சொன்ன மாதிரி விட்டமின்ஸ் லேடிஸ்க்காகட்டும் ஜென்ஸுக்காகட்டும் இருக்கு. DHA 200ன்னு ஒரு ப்ராடக்ட் நான் ஏற்கனவே சொன்னேன், ஏர் பொல்யூஷன்ல பிரெயின் அஃபெக்ட் ஆகுதுன்னு. நிறைய பேருக்கு அல்கமியஸ் வருது, டிமென்ஷியா வருது, பார்க்கின்சன்ஸ் டிசீசஸ் வருது. இதெல்லாம் நம்ம இல்லாம நம்ம தவிர்க்கணும்னா நிச்சயமா DHA 200 சாப்பிட்டே ஆகணும். குழந்தைகளுக்கு, படிக்கிற குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் கவனிங்க. எல்லாம் அவங்களுக்கு டியூஷன் அனுப்புனா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு மூளையில ஏறணும், ரிட்டென்ஷன் பவர் அதிகமாகணும். அதுக்கு என்ன வேணும்? DHA 200 வேணும். அதோட நியூட்ரிசார்ஜ், எப்ப பார்த்தாலும் மொபைல் போன், எப்ப பார்த்தாலும் டிவி, ரேடியேஷன், கண்ணு அஃபெக்ட் ஆகுது. கண்ணு நம்ம சாகிற வரைக்கும் நம்ம கண்ணு வேணும், நம்மள யாரும் கையை பிடிச்சு கூட்டு போக முடியாங்க. சோ அதுக்கு என்ன வேணும்? DHA 200 நியூட்ரிசார்ஜ் வியூ வேணும். இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் பார்த்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 12 வகையான புரோட்டீன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ நான் சொன்ன அவ்வளவு இதுல வந்துருது பாருங்க. ஃபேட், எப்படிப்பட்ட ஃபேட் நம்ம சாப்பிடணும், இது வந்து ஃபேட்டி ஆசிட் சாப்பிடணும், புரோட்டீன் 12 வகையான புரோட்டீன் இருக்கு, ஏகப்பட்ட விட்டமின்ஸ், நியூட்ரிசார்ஜ் விமன், நியூட்ரிசார்ஜ் மென் இருக்கு. இது இல்லாம இன்னும் சொல்ல போனா இன்னும் பயோ ஏஜ்னு ஒண்ணு இருக்கு, லிவர். நம்ம உடம்புலயே ஒரு அற்புதமான ஒரு மிஷின் தான் லிவர். நீ என்ன சாப்பிட்டாலும் சாப்பிடு, நாக்கு வரைக்கும் தான் அது வடை, நாக்கு வரைக்கும் தான் அது உப்புமா, நாக்கு வரைக்கும் தான் இட்லி. தொண்டைக்கு கீழே போனா லிவர் தான் பார்க்கும் என்ன வருது உள்ள, புரோட்டீன் வருதா, நியூட்ரிஷன் வருதா, விட்டமின்ஸ் வருதா, மினரல் வருதா, அதெல்லாம் ரிசீவ் பண்ணி அதை பிரிச்சு எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்பக்கூடிய அற்புதமான ஒரு வேலையை எது செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா நம்ம லிவர். ஆனா அந்த லிவரை நம்ம சும்மா விடுறோமா? ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோம், அப்பப்போ ஒரு காக்டெயில் போயிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன ஆகும்? லிவர் அஃபெக்ட் ஆகும். லிவர் ஒண்ணுதான் வந்து நீ ஈவன் வெட்ட திரும்பி தலையும்.
அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்டை நம்ம கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு. அந்த லிவரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பயோ ஏஜ்னு ஒரு அருமையான ஒரு கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நியூட்ரிஷனை நம்ம கம்பெனி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அது ஃபுல் டே உங்களுக்கு இதை பத்தி நம்ம பேசுறதுக்கான நிறைய சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கும். அதனால இப்ப நான் ரொம்ப முக்கியமான அந்த என்னென்ன விட்டமின்ஸ் வேணும், என்ன மினரல் வேணும், புரோட்டீன், வாட்டர் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான ப்ராடக்ட் சாப்பிட்டா நம்ம டயபெட்டிஸ்ல இருந்து வெளியில வரலாம், என்ன மாதிரி ப்ராடக்ட் சாப்பிட்டா நம்ம வந்து ஃபேட் நம்ம வெயிட் வந்து குறைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் பல விஷயங்கள் நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்துல இன்னொரு ப்ரோக்ராம்ல நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுவரை எனக்கு இந்த ரொம்ப பொறுமையை என்னை கேட்டதுக்கும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய நம்ம மென்டர் வேதராஜன் சார், நம்ம எமரால்ட் காமராஜர் சார் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை குடியரசு தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 சார். ஸோ அற்புதமா ஒரு கதம்ப மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஆரோக்கியத்திலிருந்து ஆரம்பிச்சு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இன்னைக்கு நம்ம வெளியே சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த பிரச்சனைகள்லாம் நம்மள என்னென்ன பாதிப்புகள் கொடுத்துட்டு இருக்கு, அந்த பாதிப்புக்கு ஆர்சிஎம்ல என்னென்ன மாதிரி ப்ராடக்ட், அதாவது ஆல்ரவுண்டு அப்படின்னு சொன்னா நம்ம ஆர்சிஎம் தான் அப்படின்றத வந்து ரொம்ப அருமையா ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்ற ஒரு வகையில நீங்களும் அதை வந்து ரொம்ப அருமையா இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய அனுபவத்தோட சேர்ந்து ப்ராடக்ட் நாலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. நிச்சயமா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வா இன்றைய உங்களுடைய பேச்சு வந்து இருந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் மேலே டவுட் இருந்திருக்கும். எதை எப்படி எடுக்கிறது, என்ன பிரச்சனை, எதனால எடுக்கணும் அப்படின்றது. அதை வந்து ஒரு 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 இடத்துலையும் ஃபைபர்னா ஏன் தேவை, புரோட்டீன் ஏன் தேவை, விட்டமின் மினரல் ஏன் தேவை அப்படின்றத வந்து ரொம்ப அருமையா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தகவலா சொல்லியிருக்கீங்க. ஆர்சிஎம் உடைய முழு விஷயம் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துல புரிய வச்சிருக்கீங்க. அதுல கிராசரிஸ்ல இருந்து சப்ளிமெண்ட்ல இருந்து எல்லாத்தையுமே. ஸோ ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து கண்டிப்பா கோடான கோடி நன்றியை நாங்க சொல்லணும். இப்போ அருமையான பொருளை கொடுத்த கம்பெனிக்கு கோடான கோடி நன்றியை சொல்றதுக்கு அடுத்தபடியா அதை விளக்கமா நம்மளுக்கு வந்து தேவையான அளவு தகவலோட ரொம்ப சுலபமா ஒரு சாதாரண மனிதர்கள் கூட அதை வந்து புரிஞ்சக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு தகவல் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அடுத்து வந்து நிச்சயமா உங்களுக்காக ஃபுல் செஷன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி, ஏன்னா இந்த மாதிரி தகவல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இன்றைய காலகட்டத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப அவசியம் தேவை. ஏன்னா ஒரு மோசமான உணவு பழக்கத்துல நம்ம போய் இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கோம். ஒரு மோசமான பொல்யூட்டடு என்வாயர்மெண்ட்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கோம். இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும், மக்கள் வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தத்தளிப்புல இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்டா ஆர்சிஎம் கொடுத்துட்டு இருக்காங்கன்றத வந்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த ஒரு பெரிய பின் லெவல்ல உங்களையும் சந்திக்கணும்ட்டு நான் வாழ்த்துறேன். நன்றி சார். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐயப்பன், நீங்க பேச முடியுமா? நீங்க ஐயப்பன் ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு ஐயப்பன் இருக்காரா? இல்லை அவர் இல்லைன்னு நினைக்கிறேன்ல. ஐயப்பன் ஓவர்ஸ் பண்ணுச்சு சார். கோர்ஸ் பண்ணிட்டீங்களா? நான் பண்ணிட்டேன். முன்ன நீங்க சொல்லும்போதே பண்ணிட்டேன். சார் இல்ல உள்ள. இல்ல அவர் இல்லைன்னு, ஏன்னா அவர் திருப்பதியில இருந்து அங்கிருந்து பேசுறேன் அப்படின்னாரு. ஓகே ஓகே. நான் அடுத்து வந்து இன்னொருத்தர் மிஸ்டர் ராஜன் சொல்லி அவர் ஒரு 10 மினிட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணார் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ அவரை இன்வைட் பண்ணிட்டு அடுத்து ஒரு நம்மளுடைய கோல்டு பின் அச்சீவரை நம்ம இன்வைட் பண்ண போறோம். ஸோ ஒரு ராஜன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் பேசலாம். நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. வெல்கம் ராஜன். ராஜன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பத்மநாபன் சாரோடைய ஸ்பான்சர் அவரு. ராஜன் வெல்கம். வணக்கம் சார், கேக்குதா சார்? கேக்குது ராஜன், பேசுங்க. ஓகே, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பேர் ராஜன். நான் கோஆபரேட்டிவ் கன்சல்டன்ட் ஒர்க் பண்ணேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது வேதராஜ் சார் தான். இன்னைக்கு பத்மநாபன் சார் எல்லா ப்ராடக்ட்டும் மிக தெளிவாக எடுத்து சொன்னாரு. நம்மளுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கிறோம், அதுல இருந்து மீண்டு வர என்னென்ன செய்யணும், என்னென்ன ப்ராடக்ட்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, என்னென்ன குறைபாடுகள் இருந்து நிவர்த்தி செய்யலாம் என்று மிக 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 தெளிவாக சொன்னாரு. நான் இந்த வியாபாரத்துல ஃபர்ஸ்ட் வந்து அதிகமா இம்ப்ரெஸ் ஆனது இந்த டீயும் எண்ணெயும் தான் எனக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு எண்ணெய்னால இன்னைக்கு பல வியாதிகள் குணமாக்கிறது. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல எண்ணெய்ன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே குரூட் ஆயில தான் இருந்து இன்னைக்கு மேனுஃபேக்சர் பண்றாங்க.
ஆனா நம்மளுடைய அருமையான ஆர்சிஎம் வந்து இன்னைக்கு அருமையான எண்ணெயை இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது இன்னைக்கு அனைவரும் உடல் நலத்தையும் இங்க நம்மளுக்கு நல்ல முறையில நம்மளுக்கு கொடுத்துன்னு இருக்கு. ஏன்னா அதுல இருந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்குது. ஹார்ட் ப்ராப்ளம் நிவாரணம் கிடைக்குது. மூட்டு வலி இது போல சம்பந்தப்பட்ட எல்லா வியாதியில இருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். ஏன்னா வந்து முன்னெல்லாம் வந்து யாருக்குமே வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் கிடையாது, ஹார்ட் ப்ராப்ளம் இல்ல. இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாம தான் இருந்தது. ஏன்னா அப்பொழுது வந்து நம்ம உணவு வந்து சத்து நிறைய இருந்தது. அப்போ வந்து நம்ம அரிசி வந்து எப்படின்னா தவிடு கைக்குத்தல் ரைஸ் நம்ம சாப்பிட்டோம் அப்போ. அதனால வந்து நம்மளுக்கு அதுல அனைத்து சத்துக்களும் கிடைக்கிறதுனால யாருக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாம இருந்தது. அதனால இன்னைக்கு எண்ணெய் வந்து எக்ஸலென்ட்டா இன்னைக்கு அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கிறது. அதே சமயம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து அந்த உதர் சஃபாவும் பற்றி நான் அதை மட்டும் சொல்ல விரும்புறேன் நானு. உதர் சஃபா வந்து மலச்சிக்கல் இருந்து விடுதலை தரக்கூடிய அருமையான பொருளா இருக்கு. அது அது அதுல என்ன பொருள் இருக்குன்னு பார்த்தா இன்கிரீடியன்ட் பார்த்தா கடுக்காய் நம்ம அன்றாட பயன்படுத்துகிற பொருளா தான் இருக்குது. கடுக்காய், சோம்பு, மலை உப்பு, சுக்கு, ஓமம், சீரகம், ரோஜா இதழ், கருமிளகு, பிளாக் சால்ட், நிலவரை, அதிமதுரம், சிவதை, வாய்விலங்கம் இந்த இன்கிரீடியன்ட் கொண்டு தான் இந்த வந்து உதர் சஃபா வந்து நம்மளுக்கு அந்த பவுடர் ஃபார்ம்ல கொடுக்குறாங்க. பவுடர் ஃபார்ம்ல கூட இது வந்து நம்ம அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை இருக்கும்போது என்னன்னா ஒரு ஆஃப்டர் ஃபுட் ஐ மீன் நைட்ல படுக்கும்போதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி ஒரு டம்ளர்ல வந்து ஒரு ஸ்பூனோ இல்ல அரை ஸ்பூனோ வந்து போட்டுட்டு சாப்பிடும்போது மார்னிங்ல வந்து நம்மளுக்கு ஃப்ரீ மோஷன் வந்து கிடையாது. இது வந்து நான் பலருக்கு கொடுத்து நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஏன்னா முக்கியமான ஒருத்தருக்கு பெரிய பிரச்சனை சிக்கல்ல மாட்டின்னு இருந்தாரு. என்னன்னா அவருக்கு யூரினும் போகல, மோஷனும் போகல. 3 டேஸா கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாரு. அவர் ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்திருக்கிறாங்க. சார் இது ஆபரேஷன்லாம் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க போல இருக்கு. ஆனா வந்து சார் அப்புறம் எனக்கு வந்து அந்த ரிசல்ட் எல்லாம் அனுப்பிச்சுறேன். நான் எதுவும் பார்க்கல அது. பிறகு வந்து பிறகு வந்து சார் ஒரு 3 டேஸ் வெயிட் பண்ணுங்க. அவங்க குடுக்குற மாத்திரை மட்டும் சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிலாய் துளசியும், உதர் சாஃபாமும் குடுத்து சாப்பிட சொன்னேன். வித்தின் ஒரு நெக்ஸ்ட் டேல வந்து ஒரு மோஷன்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு. யூரின் எல்லாம் எவ்ரிதிங் வில் பி கிளியர் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு அவருக்கு நல்லபடியா சுகத்தோட இருக்கிறாரு. அதே போல கிலாய் துளசி வந்து அவ்வளோ ந அம் கிலாய் துளசியும், அ உதர் சாஃபாவும் நம்மளுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் தான் இருக்கிறது இது. ஏன்னா நம்ம அன்றாட சோம்பு என்ன பண்ணுதுன்னா நம்ம செரிமானத்தை உண்டாக்குது. மலை உப்பு அது இது போல ஒவ்வொரு பொருளும் வந்து நம்ம அன்றாட பயன்படுத்தல வந்து கிச்சன்ல பார்த்தா அஞ்சலை பெட்டின்னு சொல்லுவோம். அதுல இருக்கிற பொருள் தான் பல பொருள் இதுல இருக்கு. ரோஜா இதழு, சீரகம், ஓமம், சுக்கு, மலை உப்பு அந்த பொருள் இருந்து தான் இந்த பயன்படுத்தி இருக்கிறாங்க அத. அதனால இன்னைக்கு பலருக்கு அதே போல தான் இன்னொரு ஃபேமிலிக்கும் இதே மாரி குடுத்து கியூர் ஆயிருக்கு. அவருக்கு என்னென்னமோ வேற டாக்டர்களை போயிட்டு வேற என்னென்னமோ சாப்பிட்டு பார்த்தாரு. எதுலுமே வந்து அந்த மோஷன் வந்து போகாம தான் இருந்தது. பிறகு வந்து திருப்பி வந்து எங்களை கால் பண்ணி இத கேட்டாங்க. திருப்பி வந்து சாப்பிட்ட போது அவருக்கு இன்னைக்கு நல்லா இருக்கிறாரு. இன்னைக்கு ஃப்ரீ மோஷன் கிடைச்சிருக்கு. அந்த இந்த ப்ராடக்ட் குடுத்த ஆர்சிஎம்க்கு மிக மிக அதே போல வந்து இங்கு பேடா கூட சொல்லலாம். இங்கு பேடா வந்து இன்னைக்கு அன்றாட பல பிரச்சனையில இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அப்புறம் வயிற்றுல ப்ராப்ளம் பல ப்ராப்ளம் வந்து சிக்கல்ல இருந்து இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது பார்க்கதான் இந்த இங்கு பேடா சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு பலருக்கு. அதுல என்னான பொருள் பார்க்கும்போது பெருங்காயம், வால் மிளகு, கொத்தமல்லி, மிளகு, அப்புறம் எலுமிச்சம், மலை பிளாக் சால்ட், அப்புறம் வெல்லம், கடல் உப்பு, மாவடு இந்த பொருள்ல இருந்தா நம்ம அந்த அந்த இங்கு பேடா வந்து நம்மள ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குறாங்க. இதுல வந்து முக்கியமா வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கம்ப்ளீட்டா ஹீல் ஆகுது. ஏன்னா வந்து பெருங்காயம் வந்து நம்ம அன்றாட பயன்படுத்துகிற பொருளா தான் இருக்கு. ஏன்னா அருமையான பெருங்காயம் நம்மளுக்கு ஆர்சிஎம்லயே குடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு. அந்த பொருள் வந்து பயன்படுத்தும்போது இந்த வயிற்று சம்பந்தப்பட்ட எல்லா நோயிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்குது. அதே போல வந்து அனாந்தர கோழி பார்க்கும்போது தான் நம்ம அ செரிமானத்துக்காக நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம எப்பொழுதுமே வந்து சோம்பு நிறைய பேர் சாப்பிடுற பழக்கங்கள் உண்டு. அதனால அதோடு சேர்க்கும் பார்க்கும்போது மாதுளைப்பழம், ரோஜா இதழ், சீரகம், சுக்கு, கொய்யா விதை, மிளகு, திப்பிலி, கடல் உப்பு, எலுமிச்சம் அவருடைய சீட்ஸ், தனியாத்தூள் இந்த பொருள் தான் வந்து அனாந்தர கோழி வந்து பொருளை வந்து பண்றாங்க.
இது வந்து நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் வந்து நம்ம கிளியர் ஆகுது. அதனால இந்த பொருள்லாம் வந்து பலருக்கு வந்து அதிகமாக நான் ப்ரமோட் பண்ணின்னு இருக்கிறேன். இது வந்து எப்பவுமே என் பேக்ல எப்பவுமே இருக்கும். அதனால வந்து நான் இந்த பொருள் வந்து அன்றாட பயன்படுத்துகிற பொருளா தான் எப்பவுமே பேக்ல இருக்கிறதுனால அது ப்ரமோட் பண்ண முடியுது. அது சிறப்பா நம்ம செயல்படுத்த முடியாது. இந்த பொருள்லாம் மிக சிறப்பா இருக்குது. அதே சமயத்துல வந்து என்னுடைய டீயும் வந்து நல்லா ப்ரமோட் பண்ணு. டீல வந்து இன்னைக்கு வெளியில மார்க்கெட்ல பார்க்கும்போது டீல வந்து எல்லா ப்ராடக்ட்டும் இன்னைக்கு கலப்படம் தான் இருக்கு. இந்த பத்மநாபன் சார் சொல்வது போல இன்னைக்கு 69% வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட் தான் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு இன்னைக்கு. அது அந்த டீல வந்து வந்து அவங்க சிந்தடிக் கலர் சேர்க்கிறதுனால தான் வந்து கசப்பு தன்மையும் கலரும் கிடைக்குது. ஆனா நம்ம டீல வந்து எந்த ஒரு பொருளும் அவங்க ஆட் பண்றது இல்ல. அதுல வந்து நம்மளுக்கு அதுல எந்த ஆக்சுவலா டீல வந்து கரை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. டீ மேல கொட்டிட்டா. ஆனா ஆக்சுவலா டீக்கு எந்த ஒரு கரையும் கிடையாது. ஆனால் நம்ம பொருள்ல வந்து எந்த ஒரு சிந்தட்டிக் பொருளும் ஆட் பண்றது இல்ல. நல்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாலும் சுவையும், மனமும் நம்மளுக்கு கிடைக்குது. அருமையான டீ நம்மளுக்கு குடுத்திருக்கிறாங்க. வெளி மார்க்கெட் டீய பார்க்கும்போது ஆ அ நம்ம ஐ மீன் ரேட்டும் அதிகமா இருக்கு. நம்ம டீ வந்து ரூ. 156 தான் இன்னைக்கு 1/4 கிலோ டீ வந்து ரேட்டு. ஆனா வந்து வெளி மார்க்கெட்ல வந்து ரூ. 220 வந்து 3 ரோசஸ் டீலாம் இன்னைக்கு. ரேட் வைஸ் பார்க்கும்போதும் நம்மளுக்கு வந்து குறைவா தான் இருக்கு. ஆனா தரமுள்ள டீ நம்மளுக்கு குடுக்குறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு பொருளும் வந்து ஆர்சிஎம் வந்து மிக 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 நல்ல முறையில பயன்படுத்தி நல்ல தெளிவாக நம்மளுக்கு குடுக்குறாங்க இன்னைக்கு. அதனால வந்து இதன் வழியா தான் நான் பிசினஸ் சிறப்பா பண்ணின்னு இருக்கிறேன். இது 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 இந்த பொருள் வந்து மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கிறது. அதற்கு இந்த இந்த வாய்ப்புக்காக எனக்கு நன்றி கூறி முடிச்சு. தேங்க் யூ. நன்றி, நன்றி ராஜன். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஸோ அந்த உதர் சஃபா, ஹிங் பேடா அண்ட் அனார்தனா கோலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து ஒரு வரப்பிரசாதம் நம்மளுக்கெல்லாம். இதுல வந்து ஒரு ராஜன் சொன்ன மாரி ஒரு சிறப்பு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூட்ரிஷன் புதுசா யாராவது ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்கள வந்து ஒரு 3 to 4 டேஸ் வந்து நம்ம உதர் சஃபாவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க நியூட்ரிஷன் எடுத்தாங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்சார்ப்ஷன் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். என்ன காரணம்னா, வயிறு வந்து முதல்ல கிளீன் பண்ணும். எது? அந்த உதர் சஃபா. அந்த உதர் சஃபா பவுடர வந்து ஈவினிங் வந்து தண்ணீல கலந்து குடிச்சிட்டோம் அப்படின்னா, வயிறு வந்து கிளீன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து நம்ப அந்த குடல் பகுதியெல்லாம் உங்களுக்கு சுத்தமான உடனே, அந்த அப்சார்ப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையா நம்மளுக்கு அப்சார்ப் பண்ணும். அது மட்டும் இல்ல, நம்ப வந்து ஒரு காலத்துல நம்மலாம் சின்ன வயசா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, லூஸ் மோஷனுக்கு வந்து பேதி மாசத்துக்கு ஒரு தடவ குடுப்பாங்க. என்னன்னா, வயிற வந்து சுத்தப்படுத்துறதுக்காக. அந்த மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கூட, ஆ மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அத தண்ணீல கலந்து நம்ம சாப்பிடுறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த நம்மளுக்கு குடுக்கும் அது. ஸோ, அதனால இன்னைக்கு அத பத்தி ரொம்ப அருமையா ஏன்னா அவர் வந்து நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. நெறைய பேருக்கு அத குடுத்து, நெறைய பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் அத குடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப ரிலீவ் ஆயிருக்காங்க. ஸோ, அவருக்கு வந்து நம்மளும் ஒரு பாராட்ட தெரிவிச்சுக்கிடுவோம். ஏன் அப்டின்னா, அந்த ப்ராடக்ட் நாலேட்ஜ் அப்டின்றது வந்து ரொம்ப முக்கியம். அதுல என்னென்ன கலவை இருக்குன்றத வந்து அற்புதமா சொன்னாரு. அத்தனையும் நம்ம கிச்சன்ல அஞ்சரப்பெட்டியில இருக்கிற பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிங் பேடாலயும் சரி, அனார்த்தனா கோலிலயும் சரி, நம்மளுடைய உதர் சஃபாலயும் நம்ம குடுத்துருக்காங்க. ஸோ, இது வந்து யாரும் பயப்பட வேண்டியதில்ல. அது எக்ஸஸா சாப்பிட்டா கூட ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஸோ, அந்த மாரி ஒரு அற்புதமான ப்ராடக்ட். அத பத்தி அருமையா சொன்ன நம்ம லீடர் மிஸ்டர் ராஜனுக்கு வந்து நானு நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். ஸோ, அவருடைய ட்ரெய்னிங்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும். ஸோ, இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் பத்தி நல்ல டீட்டெயிலா பத்மநாபன் சார் அண்ட் ராஜன் சார் வந்து ரொம்ப அருமையா நம்மளுக்கு சொன்னாங்க. ஸோ, அடுத்து வந்து இந்த மாரி ஒரு அற்புதமான ப்ராடக்ட் வச்சு நம்ம எப்படி பிசினஸ் கொண்டு போணும்? ஏன்னா வந்து ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்படின்னுவாங்க. அந்த ஆரோக்கியம் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம், இந்த ஆரோக்கியத்த பல பேருக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்ப தான் ஒரு பிரச்சாரமா தான் வந்து நம்ம எம்டி வந்து பண்ண சொல்றாரு. நீங்க வந்து ஒரு பிரச்சாரமா எடுத்து இத பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அத பண்றதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சும்மா பண்ண வேண்டாம். நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கமிஷன் வந்து நான் தரேன். உங்களுக்கான காச நான் தரேன்னு தான் சொல்றாரு அவரு. ஸோ ஒரு நியாயமான விலையில ஒரு தரமான பொருள், அத வந்து நம்ப உபயோகப்படுத்தி, அதனுடைய பலன நம்ப அனுபவிச்சு, அந்த நல்ல விஷயத்த நம்ம எவ்வளோ பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, அதுதான் அவர் சொல்றாரு. மேக் இண்டியா ஹெல்த்தின்னு சொல்றதுக்கு காரணமே வந்து அதான். நம்மள வச்சு தான் அவர் தைரியமா பேசியிருக்காரு. நம்மள வச்சு தான் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்ட வந்து நமக்கு குடுத்திருக்காரு. அவருடைய தாரக மந்திரமே என்ன? மேக் இண்டியா ஹெல்த்தி. அவர் வந்து அவர் வீடு மட்டும் ஹெல்த்தியா இருக்கணும்லாம் அவர் நினைக்காம, ஒட்டுமொத்த இந்திய மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமா இருக்கணும். ஏன்னா, ஆரோக்கியத்துல வந்து இன்னைக்கு உலக நாடு ஃபுல்லா வந்து கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு பிரச்சனையில எல்லாருமே வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து இவரு இப்ப இல்ல. கொரோனாக்கு அப்புறம் தான் வந்து இவரு ப்ராடக்ட் குடுக்கல. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 2000ல ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டா. ஸோ அத நம்ம எப்படி மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும்? அதுக்கான
சிஸ்டம்ல என்னென்னலாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதை ரொம்ப டீட்டெயிலாக சொல்றதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நாங்க இந்த பிசினஸ் உள்ள வரும்போது எங்க கூடயே வந்து அவரும் ஜாயின் பண்ணி இன்னைக்கு வந்து ராயல்டி அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு லெவல்ல அச்சீவ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கோல்டு பிரிண்ட் ப்ரொடியூசர் அவரு. அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஒண்டர் வேர்ல்டு குவிக்கு நிறைய இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சென்னையில் மட்டும் இல்லை. அவருடைய பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு ஆந்திராவில் 2 பெரிய கடைகள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக அந்த ஆந்திராலையும் இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட லீடர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இன்னைக்கு அவர் டீமுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அவரை வந்து நம்ம இன்னைக்கு பிஸ்னஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்றதுக்கு நம்ம மிஸ்டர் சையத் நசீர் சீசன் சூப்பர் மார்க்கெட்டோடைய ஓனர் அவரு. வெல்கம் மிஸ்டர் நசீர், வெல்கம். எஸ் சார், நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச் வெட்ராஜன் ஃபார் கிவிங் திஸ் சான்ஸ் டு மீ. அருமை மிஸ்டர் பத்மநாபன் சாரு, மிஸ்டர் ராஜன் சாரு ரொம்ப விளக்கமா கிளியரா எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் புரியுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் இதுல இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் எனக்கு செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புறேன். என்னோட பேர் சையத் நசீர். நான் வந்து நந்தனம்ல சீசன் சூப்பர் மார்க்கெட் அப்படின்ட்டு ஒரு பேர்ல ஆர்சிஎம் வண்டர் வேர்ல்ட் குவிக் ஃபர்ஸ்ட் இன் சென்னை அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தேன். 2001ல இருந்து நான் ஒரு டிராவல்ஸ் பிசினஸ் நடத்திட்டு இருக்கேன். பாஸ்போர்ட் எடுக்கிறது, விசா போடுறது, டிராவலிங் டிக்கெட் எல்லாம் பண்றது. அது போக 2017ல இந்த வாய்ப்பு மிஸ்டர் வேட்ராஜன் அண்ட் மிஸ்டர் ரவி எனக்கு கொடுத்ததுனால இம்மீடியட்டா வித்தின் 1 month நான் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆர்சிஎம் கடை ஆரம்பிச்சுட்டேன். இந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு பிஃபோர் என்னோட பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்ல விரும்புறேன். நான் வந்து ஒரு கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் எம்பிஏ ப்ரொஃபஷனல் அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நான் நிறைய பிரைவேட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணேன். பிரைவேட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றதுனால எவ்ரி டைம் ஒரு கம்பெனில நான் அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அது அச்சீவ் பண்ணிட்டேன். தென் வாட் நெக்ஸ்ட் என்ன அச்சீவ் பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன அச்சீவ் பண்ணணும்ட்டு அகைன் ஜம்ப் பண்ணேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 கம்பெனிஸ் வித்தின் a span of 2 years நான் ஜம்ப் பண்ணேன். ஒரு 3 months 5 months 2 months 1 month எல்லாம் இருந்துட்டு. பட் எங்கேயுமே நான் நினைக்கிற மாதிரி எனக்கு என்ன தேவை இருக்கு, என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன நான் நடத்த முடியும், என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும், அதுக்கு உண்டான எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல. ஸோ இங்க இந்த மாதிரி இருக்காதுன்னு நினைச்சிட்டு கவர்மெண்ட் ஒரு வாய்ப்பு கிடைச்சது, கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது. சென்னை போர்ட்ரஸ்ல ஒர்க் பண்ணேன். அங்கே ஒரு 1 year 1.5 வருஷம் ஒர்க் பண்ணேன். இருந்தாலும் அங்கேயும் அகெயின் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஹையர் ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் எப்பவுமே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து வாட் நெக்ஸ்ட் ஒரு ஒரு காஸ்ட், ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு சொல்யூஷன் எடுத்துட்ட பிறகு அந்த சொல்யூஷன் சார்ட் அவுட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் என்ன அப்படின்ட்டு நான் ஒரு சொல்யூஷன் வந்துட்டு அதுலயே பொறுமையா இருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் என்ன அச்சீவ் பண்ணணும், நெக்ஸ்ட் எந்த ஸ்டெப் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது, அதுலயும் நல்லா சம்பாரிச்சேன். பட் இருந்தாலும் அகெயின் அதுல ப்ரொமோஷன்ஸ், ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லோவா இருந்தது. இதனால ஃபாரின்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சது. மஸ்கட்ல போனேன். அங்கே ஒரு 6 to 7 years ஒர்க் பண்ணேன். அந்த பிரைவேட் கம்பெனிஸும் ஸ்குவீஸ் பண்ணிட்டு என்னோட அவங்க என்ன மேக்சிமம் பெனிஃபிட் அடைய முடியுமோ அடைஞ்சிட்டாங்க. பட் இருந்தாலும் எனக்கு தேவையானது கொடுத்தாங்க. பட் ஸ்டில் வாட் நெக்ஸ்ட், ஃபர்தரா என்ன அச்சீவ் பண்ண முடியும்னு எதிர்பார்க்கும் போது ஜாப் ஆஸ்பெக்ட்ல போனீங்கன்னா ஜஸ்ட் ஒபே த பாஸ். ஜெனரலா சொல்றோம்ல, பாஸ் என்ன சொல்றாரோ அதான் பண்ணோம். நான் என்ன தகுதி உள்ளவன் எனக்கு தெரியும். பட் அவங்க அதுக்கு நிர்ணயிச்சுட்டு அதோட வேல்யூ ஃபிக்ஸ் பண்றாங்க. அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கலன்னு இல்லை, அது கொஞ்சம் அன்ஈசினஸா இருந்தது. சரி, ஓன் பிசினஸ் ஆரம்பிக்கலான்ட்டு 2001ல இந்தியாவுக்கு வந்துட்டு சென்னையில என்னோட ஓன் டிராவல் ஏஜென்சி ஆரம்பிச்சேன். அதுல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கிடைச்சது. கண்டிப்பா பிரைவேட் ஒர்க் பண்றதோட ஜாப்ல பிசினஸ்ல நிறைய சம்பாரிச்சேன். வெளிநாட்டுக்கு போனேன், டூர் எல்லாம் போயிட்டு எல்லாம் அடைஞ்சேன். ஸ்டில் நெக்ஸ்ட் வாட் தேடிட்டு இருக்கும்போது மிஸ்டர் வேட்ராஜன் இந்த ஒரு வாய்ப்பு எம்எல்ஏ பண்ணி ஆர்சிஎம் இந்த நெட்வொர்க்னா பிடிக்கும், கண்டிப்பா இது பண்ணலான்ட்டு. ஆனா இது என்ன, இது உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஆட்டா இதெல்லாம் தூக்கிட்டு அலையணுமா? இந்த மளிகை சாமான் பற்றி எனக்கு ஏபிசிடியும் தெரியாது, எப்படி இதுல வளர்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய மீட்டிங்ஸ் எனக்கு அட்டன் பண்ண வச்சாரு. மிஸ்டர் முகமது அஸ்கர் திருச்சியில இருந்து வந்து மீட்டிங்ஸ் நடத்தினாரு. இங்க அதர் லீடர்ஸ் எல்லாம் நிறைய விஷயம் சொன்னாங்க. சொன்ன பிறகு எஸ், இதுவும் ஃபியூச்சர் பிசினஸ், பேசிவ் இன்கம், நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ இதுல அடைய முடியும்னு தெரிய வந்த பிறகு இதுல ஃபுல் ஃபிளஷ்டா 2017லயே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு மாசத்துல அவர் சேர்ந்த உடனே 1 monthலயே பிக்கப் சென்டர் அப்போ ஆரம்பிச்சது. 2017, 18, 19 போயிட்டு இருந்தது. 20ல அகைன் கொரோனா வந்தது.
என்னோட டிராவல்ஸ் பிசினஸ் கம்ப்ளீட்டா 0 ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தெரியும், கம்ப்ளீட் இண்டஸ்ட்ரி ஒன்லி ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் டெவலப் பண்ணிட்டு இருந்தது. அந்த டைம்ல இதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஆர்சிஎம் பிசினஸ்ல ஸ்லோலி ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு அகைன் அதர் ஸ்டேட்ஸ்லயும், ஏன்னா சென்னையில ஏற்கனவே இருக்காங்க மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதர் மக்கள் யாருக்கு மெயினா தேவை இருக்கும்? எல்லாருக்கும் தேவை. உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் நல்ல ஐட்டம்ஸ், நல்ல ஹெல்த் தேவை, பொருள் தேவை அண்ட் பைசாவும் தேவை. ஸோ எங்க தேட்டர் இருக்கும்போது ஆந்திரால ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்கே போயிட்டு அங்கே ஒரு 2 கடை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது நன்றாக போயிட்டு இருக்கு. ஃபர்தரா இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். என்னோட டார்கெட் வந்து இந்த மாசத்துல, இந்த நெக்ஸ்ட் மந்த்ல வண்டர் வேர்ல்ட் குயிக் பண்றதோட டிஸ்பிளே வால், ஆர்சிஎம் டிஸ்பிளே வால், என்னோட டீம்ல யார் யார் விருப்பப்படுறாங்களோ, கொஞ்சம் பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஆர்சிஎம் டிஸ்பிளே வால் ஓபன் பண்ணி கொடுக்கறது. அதுல என்னென்ன ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அது அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இது ஒரு பக்கம் இருந்துட்டோம். தென் இந்த ஆர்சிஎம் பத்தி, பிசினஸ் பத்தி, ப்ராடக்ட்ஸ் பத்தி எல்லாமே நிறைய விஷயம் சாரு மற்றவங்க எல்லாம் பேசிட்டாங்க. நான் ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்ஸா நோட் பண்ணிட்டு வந்தது, ஒரு 5 டிப்ஸ் எப்படி நம்ம லைஃப் சேவ் பண்ணணும் அது பத்தி பேச விரும்புறேன். தென் கடைசியில அந்த 5 டிப்ஸ் டு சேவ் அவர் லைஃப் என்ன டிப்ஸ் அது கடைசியில சொல்லுவேன். இப்போ நாங்க என்ன ஃபேஸ் பண்றோம், இப்போ உலகத்துல நாங்க என்ன ஃபேஸ் பண்றோம் அது பத்தி ஒரு ஃபியூ மினிட்ஸ் சொல்ல விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா எல்லாரோட லைஃப் வந்து டேஞ்சர்ல இருக்கு. ஐ திங்க் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. யுவர் லைஃப் இஸ் இன் டேஞ்சர். ஏன்னா இது வந்து ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எல்லா விஷயத்துல பாத்தீங்கன்னா உங்க உலகத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்கு, ஹேப்பனிங் அரௌண்ட் யூ, உங்க உலகத்துல உங்க கூட இருக்கிற இடத்துல சூழ்நிலையில என்னென்ன நடந்துட்டு இருக்கு பாத்துட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இப்போ ஸ்கிரீன் இது இல்லாம நான் ஜஸ்ட் ஒரு ஓரலா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நுரையீரல் இருக்குல்ல, லங்ஸ், ஒரு பிளாக்கிஷா இருக்கிற லங்ஸ், இன்னொன்னு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா கிளியரா இருக்கிற லங்ஸ், ரெண்டும் காமிச்சிட்டு இதுல எந்த நுரையீரல் நல்லதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க உடனே? இந்த பிளாக்ல இருக்கிறது வந்து நிறைய ஸ்மோக்கிங் பண்றாரு, நிறைய சிகரெட் குடிக்கிறாரு, அதனால இது பிளாக் இருக்கு. ஆனா இந்த ஃப்ரெஷ்ல இருக்கிறது எதுவுமே பண்றது இல்லை அப்படின்வீங்க. பட் ஆக்சுவலா அப்படி இல்லை. ரெண்டுமே வந்து 2 பேருமே 2 நுரையீரல், அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிற தெரியறதும் சரி, அந்த பிளாக்கா தெரியறதும் சரி, 2 பேருமே சிகரெட்டும் டொபாக்கோவும் தமாக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம அவங்களோட லங்ஸ் வந்து பாதிச்சுட்டே இருக்கு. அது எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கு, எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த பாடி பார்ட்ஸ் மனுஷனோட உடம்புக்குள்ள இருக்கு, நாங்க போய் செக் பண்றதுல பாக்குறது இல்ல. ஆனா ஆஸ் பர் சயின்டிபிக் ஸ்டடி, மோஸ்ட் ஆஃப் தெம் பர்டிகுலர்லி சிட்டில இருக்கிறவங்களுக்கு அவங்களோட நுரையீரல் பாதிச்சுட்டே இருக்கு, அது பிளாக்கிஷா இருக்கு. நீங்க சிகரெட் குடிக்கல, ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் குடிக்கல, எந்த டொபாக்கோ கெட்ட ஹேபிட்ஸ் இல்ல, பட் இருந்தாலும் அது பாதிச்சுட்டு இருக்கு. அது எதனால பாத்தீங்கன்னா, த்ரூ அவுட் த வேர்ல்டு பொல்யூஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும், பொல்யூஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு. இப்போ நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் லங்ஸ் யாருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளியரா கிராமத்துல இருக்கவங்க பிளஸ் ஹிமாலயன்ஸ்ல இந்த மலை பகுதியில இருக்கவங்களுக்கு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். அதனால அவங்களோட நுரையீரல் வந்து பியூரா இருக்கு. வேற சிட்டில நீங்க, நானு பிளஸ் எல்லா மக்கள் இங்க சிட்டில இருக்கிறவங்களோட நுரையீரல் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாதிச்சுட்டே இருக்கு, அது பிளாக்கா இருந்திருக்கும். அதனால இது வந்து ஜெனரலா நான் சொல்றதுல ஒரு ஸ்டடி இல்ல அசஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர்லி அவங்க வந்து டெல்லியில அசஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லி வந்து இன்னும் ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு பிறகு 2050ல அங்க தங்குறது, அங்க இருக்கிறது பயப்படுவாங்களா? ஏன்னா அவ்வளோ பாதிப்பு. அங்க இருக்கிற கோல்டு, வின்டர் ஹெவி கோல்டு இருக்கும், ரொம்ப சிவியர் கோல்டு இருக்கும். அதே மாதிரி ஹீட் வேவ்ஸ், சம்மர் சீசன்ல ரொம்ப ஜாஸ்தி ஹீட்ஸ் இருக்கும், பிளஸ் பொல்யூஷன்ஸ். இது 3 காரணத்தால அங்க இருக்கிறது நிறைய பேருக்கு வந்து பாதிப்பா இருக்கும். அவங்க ஒரு ஸ்டடி பிரகாரம் சொல்றாங்க, 1 இயர் இந்த மாதிரி ப்ராப்பர் பொல்யூட்டட் சிட்டில நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 5 இயர்ஸ் குறைஞ்சிருமா. ஸோ தட் மீன்ஸ் இப்போ ஒரு மனுஷன் ஒரு 80 வயசு 90 வயசு வாழணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அவன் சிட்டில இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து ஸ்லோலி குறைஞ்சிட்டே வருது. இது உங்களால என்ன பண்ண முடியும், எப்படி நீங்க அதுக்கு அப்ஸ்ட்ரக்ட் அப்படி அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நீங்களே புரிஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் பிஃபோர் மத்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, இந்த நாள் எங்க கம்பெனில இருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்னென்ன யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட் சைட்லயும் சரி, வேற மீடியா சைட்லயும் எந்த மாதிரி ஹெல்ப் எதிர்பார்க்காதீங்க. நீங்க உங்களுக்கு பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. அக்கார்டிங் டு குளோபல் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் 2021ல கிட்டத்தட்ட 21 lakhs பீப்புள் வந்து பொல்யூஷனால இறந்திருக்காங்க. கொரோனால இருந்தது அது வேற. அது போக 2021 ஆஸ் பர் இந்த குளோபல் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸோட மேக்சின்ல 21 lakh people died due to pollution, which is more than tobacco death. இந்த டொபாக்கோ சிகரெட்டோட மோசமான நிலைமையில இந்த மாதிரி மக்கள் வந்து செத்து இருக்காங்க. சோ நீங்க உங்க பேரண்ட்ஸ் எப்படி ஃப்ரெஷ் ஏர் அந்த காலத்துல நாங்க இப்போ இருக்கிறவங்க எப்படி ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு இருக்கோமோ, ஃபியூச்சர்ல எங்களோட சன்ஸ் எங்களோட கிராண்ட் சில்ட்ரன் வந்து கண்டிப்பா அந்த வாய்ப்பு அந்த சான்சஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இல்லை அப்படின்ட்டு கிளியரா ஒரு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து தண்ணி சரியில்லை சார் அப்படின்ட்டு நாங்க வந்து கிளீன் வாட்டர் அப்படின்ட்டு வாங்கிட்டு இருக்கோம். கிளீன் வாட்டர் நினைச்சிட்டு அந்த மினரல் வாட்டர் பாட்டில்ஸ் பைசா கொடுத்துட்டு வாங்கியிருக்கோம். கூட சீக்கிரம் உங்களுக்கு தெரியுமா, இந்த ஏர் கிளீன் ஏர் கூட பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது நிலைமை வந்துடும். ஆனா வந்துருச்சு, நல்லா வந்துடும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீங்க இதுல அமேசான்ல ஆன்லைன்ல போயிட்டு பாருங்க, பியூர் ஹிமாலயன் ஏர் கேன்ல கிடைக்குது. தட் இஸ் 450 rupees. ஒரு 10 லிட்டர் பியூர் ஏர் வந்து 450 rupeesல கிடைக்குது. அந்த மாதிரி நிலைமைக்கு டெல்லி வந்துருச்சு. கூட சீக்கிரம் நிறைய சிட்டிஸ் வந்து இதே சிச்சுவேஷன் வரப்போகுது. ஏக்யூஐன்னு சொல்லுவாங்க, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். டெல்லியிலேயே மோஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. மோர் தேன் 300 400 போயிருக்கு. ஆக்சுவலா ஆவரேஜா பாத்தீங்கன்னா பின்லாண்ட்ல நல்லா இதுல ஐஸ் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா 23 24 20 ரேஞ்ச்ல இருக்கும் ஏக்யூஐ. வேறாஸ் இப்போ சென்னையில இன்னைக்கு நான் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தேன், 89 இருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்ல கம்பேர் டு அதர் சிட்டிஸ். அந்த ரொம்ப ஹெக்டிக்கா பாப்புலேஷன் இருக்கிற சிட்டிஸோட சென்னையோட லெவல்ல இந்த as per கூகுள் காமிக்கிறதுனால 89 to 90 100 இருக்கு. டெல்லியில பாத்தீங்கன்னா இப்போ 158 இருக்கு. மும்பைல 140 கிட்ட இருக்கு. சோ இந்த மாதிரி இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இவங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுவும் நார்மல் எவ்வளவு இருக்கணுமோ அதோட ஜாஸ்தி இருக்கு. சண்டிகர் வந்து வெல் பிளான் சிட்டின்னு சொல்லி சொல்றோம், அதுலயே வந்து 15 times மோர் பொல்யூட்டட். இப்போ பொல்யூஷனால நீங்க அங்க இருந்து தப்பிச்சிட்டு ஓடிட்டு இதுல இருக்க முடியாது. மலை இடத்துல ஹிமாலயன் பிளேஸ்ல போய் இருக்க முடியாது. இருக்கிற இடத்துல இப்போ நம்ம சென்னையில இருக்கோம், இருக்கிற இடத்துல எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அன்ஃபிட் ஆயிடுவாங்க. தட் மீன்ஸ் இந்த லான்செட் குளோபல் ஹெல்த் மேகசின்ல most of the people are unfit. எதனாலனா 68% Indians have deficiency of iron, calcium, vitamin C, vitamin E and even vitamin D. விட்டமின் டின்னா சூரியன்ல இருந்து கிடைக்கிற விட்டமின் டி. அதுவும் இப்போ ஏசியில வந்துடும். இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாம் ஃபுல்லா ஏசியில நைட் டியூட்டி நைட் ஷிஃப்ட்ஸ் பண்ணிட்டு சூரியன் பாக்குறதுக்கு அந்த வெயில்ல நிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அதனால விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்துட்டே இருக்கு. அது போக ரெகுலரா இருக்கிற டயட்ல இந்த அடல்ட்ரேஷனால நிறைய ஃபுட் அடல்ட்ரேஷன் இருக்கனால எங்களுக்கு சத்தான உணவு கிடைக்கிறது இல்லை. இப்போ ரீசெண்டா நம்ம வேதாசாரம் சொல்லியிருந்தாரு, ஒரு நியூஸ்ல கூட பார்த்தேன், கிட்டத்தட்ட 1 liter ஆஃப் கெமிக்கல் டு ப்ரொடியூஸ் 500 liters ஆஃப் மில்க். 1 liter கெமிக்கல்ல 500 liters ஆஃப் மில்க் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த மில்க்காக அதுல கால்சியம் கிடைக்கிறதுக்கு, அதுல அந்த பிசுபிசு தன்மை இருக்கிறதுக்கு, அதுல ஃபர்தரா பியூரிட்டி இருக்கிறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ், அது பர்டிகுலர்லி இந்த டிடர்ஜென்ட் சாரி நீங்க வந்து கால்சியம் கிடைக்கிறதுக்காக சோப் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஃபியூச்சரா இப்போ அது இமீடியட்டா எஃபெக்ட் தெரியாது. ஃபியூச்சர்ல போகதான் எல்லாருக்கும் அதோட எஃபெக்ட் தெரியும். இப்போ நிறைய பேர் சொல்றாங்க, சார் நல்லதா இருந்தாரு, சூப்பரா இருந்தாரு, நல்லா வாக்கிங் பண்ணிட்டு இருந்தாரு, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாரு, ஆனா போயிட்டார். ஏன்னா அவர் டெய்லி சாப்பிடுற உணவுல இந்த மாதிரி பாய்சன்ஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா பொல்யூஷன்ஸால எங்களால தடுக்க முடியல பண்ணிட்டு இருக்கோம். அவர் சில்ட்ரனுக்கு இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில நாங்க எங்க சில்ட்ரனுக்கு என்ன சொல்றோம், நீங்க ஒலிம்பிக்ல அச்சீவ் பண்ணோம், இந்த பெரிய கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நல்லா அச்சீவ் பண்ணோம், எப்படி அவங்களுக்கு சத்து இருக்கும்? ஒன்ஸ் நீங்க இருக்கிற சத்து இருக்கிற உணவு கிளியர் பண்ணாம எதுவுமே நம்ம சாதிக்க முடியாது.
இப்போ ரீசெண்டா சைனால இருந்து அந்த ஹெச்எம்பி வைரஸ் அது வந்து பாதிச்சுட்டு வரப்போகுது அப்படின்னு இருக்கும். கொரோனால தெரியும் நம்ம ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸ் நம்ம நல்லா ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால எல்லாரோட ஹெல்த் இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுனால நிறைய பேருக்கு வந்து பாதுகாப்பா இருந்தது, யாருக்கும் தாக்கல. அதே மாதிரி இப்போ கூட அந்த ஹெச்எம்பி வைரஸஸ் யாருக்கு இம்யூன் சிஸ்டம் கம்மியா இருக்கோ அவங்களுக்கு தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. தயவுசெய்து உங்க இம்யூன் சிஸ்டம் டெவலப் பண்றதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எங்க கிட்ட இருக்கு அது தயவுசெய்து செக் பண்ணிட்டு உங்க லீடர்ஸ்ட செக் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸ் பத்தி எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டாங்க. நம்ம ஃபர்தரா எப்படி இருக்குது, இப்போ கொரோனால சர்வைவல் பண்ணது யாரு? குட் இம்யூனிட்டி இருக்கவங்க தான். இதுல இந்த இயர்ல இருந்து நம்ம மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஹெல்த். ஹெல்த்ல எவ்வளவுக்கு எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றோம் பைசா ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். எல்லாருமே வந்து பைசாவுக்காக ஓடிட்டு ஹெல்த் இழஞ்சிடுறாங்க. அதுக்கே அந்த பைசா வந்து லேக்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் செலவு பண்ணிட்டு பண்றாங்க. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க, இருக்கிற அவங்கக்கிட்ட எல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடையாது. இப்போ இந்தியாலயே பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலு, ரொம்ப பிரமாதமானது, சூப்பரா இருக்குன்றாங்க. ஆனா அதுல அவங்க கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பெட்ஸ் தான். வேற டெய்லி அங்க கவுண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 10,000 பேஷண்ட்ஸ் வராங்க. ஒருத்தருக்கு சர்ஜரி பண்ணோம், ஒரு ஆபரேஷன் பண்ணோம்னா இம்மீடியட்டா டேட் கிடைக்கிறது இல்ல, அது வந்து லேட்டா டேட் கிடைக்கிறது. அந்த லேட்டா கிடைக்கிறதுனால அவங்க பேர்ல லேட் மிஸ்டர் சோன்சோன் போட வேண்டியது இருக்கு. சோ அந்த மாதிரி வாய்ப்பு சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. அது உங்களால எங்களால மாத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. கவர்மெண்ட் அவங்க பாட்டு பண்ணிட்டு இருக்காங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்களுக்கு எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும் அதுதான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ ரீசெண்டா ஸ்டடீஸ்ல பேப்பர்ல கூட பார்த்திருப்பீங்க, ராஜஸ்தான்ல ஒரு கிராமம் குச்மன் சிட்டின்ட்டு, அங்கே ஆபரேஷன் பண்ண கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்கே ஆபரேஷன் பண்ண டாக்டர், இந்த ஒரு லேடி பிரெக்னெண்டா இருந்தாங்க, அவங்களுக்கு ஆபரேஷன் கேஸ் இருந்தது. ஆபரேஷன் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு குழந்தை எல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனா வயிற்றுக்குள்ள ஒரு கர்ச்சீஃபோ ஏதோ ஒரு சம் துடைக்கிற டவலோ அது எடுத்து தச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு திருப்பி ஸ்கேனிங்ல தெரிய வந்தது, ஓஹோ இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்ட்டு திரும்ப அகைன் பிரிச்சுட்டு பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிலைமை, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சரி இருந்துட்டு இருக்கு. இது மாதிரி இன்னொருத்தர் வந்து அகைன் ராஜஸ்தான்லயே ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல டிக்ளேர் பண்ணிட்டாங்க அவர் டெட்ன்ட்டு. ஒரு நைட்டு 1:30க்கு டிக்ளேர் பண்ணாங்க டெட்ன்ட்டு. உடனே ஃப்ரீசர்ல அவருக்கு வச்சுட்டாங்க. தென் அனதர் 3-4 ஹவர்ஸ்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. கடைசி நேரத்துல அவருக்கு கொல்லி வைக்கிற டைம்ல அவருக்கு மூச்சு போயிட்டு இருக்குன்ட்டு உடனே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அகைன் செக் பண்ணிட்டு அவருக்கு கொலைக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆயிட்டே இருக்கு உலகத்துல. நம்ம இதுல எப்படி பாதுகாப்பா இருக்குது, அந்த 5 டிப்ஸ் டு சேவ் யுவர் லைஃப் சொன்னல, அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவாய்ட் சுகர். அதுக்குதான் நினைக்கிறேன் எங்க கம்பெனியோட ஓனர் டிசி சாப்லா வந்து சுகர் வந்து இது வரைக்கும் நம்ம ஆர்சிஎம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணல. பிகாஸ் சுகருக்கு நம்ம யூஸ்வலா நினைக்கிறோம்னா சுகர் சாப்பிட்டா டயபெட்டிஸ் வரும்ட்டு, கிடையாது. அது மட்டும் இல்ல, டயபெட்டிஸ் வந்து ஓகே, அது ஒரு டைப் ஆஃப் டிசீஸ் தான். வேற மைண்ட்ல டிப்ரெஷன் வருது, ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வருது, அகைன் உங்க உடம்புல ரிங்கிள்ஸ் வருது, எல்லாத்துக்கும் காரணம் கண்டுபிடிச்சிருக்காங்க சுகரால தான். இந்த சுகர் இன்சுலின் ஜாஸ்தி ஆக ஆக சுகரோட இன்டேக் உடம்புல ஜாஸ்தி இருக்கிறதுனால அன்னெசரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாய்சனஸ் ஆன டிசீசஸ் வருது. இப்போ இதுக்காக நம்ம எப்படி காப்பாத்துக்கிறது அப்படின்னு பார்த்தாங்கன்னா முடியல. இந்த சினி ஆக்டர்ஸ் ஆலியா பட் பெப்சியில என்னது அந்த மேங்கோ ஃப்ரூட்டி அப்படின்னு சாப்பிடுறாங்க எல்லாரும் இதற்க டிவில வந்து. வேற ஒரு பிரைவேட் இன்டர்வியூல ஒரு டீ சர்வ் பண்ணா இல்ல காஃபி இல்ல சுகர் இருக்கான்னு கேட்டாங்க. ஆமா அண்ணா கொஞ்சம் தான் இருக்குன்னா நோ 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 அப்படின்ட்டு அவாய்ட் பண்றாங்க. வேற பர்சனல் லைஃப்ல அவங்களோட செல்ஃப்க்கு பாதுகாப்பா இருக்காங்க. ஆனா மக்களுக்கு பைசா சம்பாதிக்கிறதுக்காக மக்களுக்கு ஏமாத்துறாங்க. ஆலியா பட்டும் சரி, இந்த சோனு சூத், இந்த ஜான் அப்ரஹாம், இந்த ஹிந்தி ஆக்டர்ஸ், ஈவன் டொபாக்கோல வர இது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் சினி ஆக்டர்ஸ் அண்ட் கிரிக்கெட் பிளேயர்ஸ். ஸோ இது ரெண்டாவது நம்ம பாதுகாப்பா இருக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் சுகரு, செகண்ட் வந்து டொபாக்கோ. டொபாக்கோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடுல சவுத் இந்தியால நிறைய பேர் வந்து இந்த பான் மசாலா அதெல்லாம் பராக ரொம்ப கம்மியா யூஸ் பண்றாங்க. நார்த் இந்தியன் பசங்க நிறைய யூஸ் பண்ற அதுல அடிக்ட் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 27% ஆஃப் அடல்ட்ஸ் வந்து டொபாக்கோ கன்சியூம் பண்றாங்க.
இந்தியாவே வந்து செகண்ட் ரேங்க்ல இருக்கு டொபாக்கோ கன்சியூம் பண்றது இதுல. சோ அந்த மாதிரி பேசிஸ்ல அது அவாய்ட் பண்றது எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. நீங்களும் உங்க ஃபேமிலியில யாராவது சிகரெட்டோ டொபாக்கோயோ பான் மசாலோ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது தயவுசெய்து அவாய்ட் பண்றதுக்கு நீங்க அவங்களுக்கு எச்சரிக்கை பண்ணோம். ஈவன் அங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல வர்றது பெரிய கபில் தேவ் சரி, இந்த அஜய் தேவகனோ பெரிய ஆக்டர்ஸ், சினி ஆக்டர்ஸ், கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களோட ஓன் செல்ஃப் யூஸ்க்கு செல்ஃபிஷ்னஸ்க்கு அவங்க பைசா சம்பாதிக்கிறது பண்றாங்க. தயவுசெய்து நம்ம வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆயிட்டு இப்போ பைசா கொடுத்தா என்ன வேணா பண்ணுவாங்கன்னு சொல்ற மாதிரி செமெண்ட் பவுடர் கூட அவங்க நீங்க நான் இந்த செமெண்ட் பவுடர் பூசிட்டு தான் நல்லா வெள்ளை வெள்ளையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க. ஏன்னா அதுல பைசா கொடுக்குறாங்க. அந்த பைசா செமெண்ட் கம்பெனிஸ் பைசா கொடுத்தாங்கன்னா அதுவும் செய்வாங்க. சோ அதனால அந்த விஷயத்துக்கும் டொபாக்கோக்கும் அவாய்ட் பண்ணுங்க. மூணாவது விஷயம் வந்து அல்கலைன் வாட்டர். இப்போ நார்மலா நம்ம கிராமத்துல கிடைக்கிற கிளியர் கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப பிரமாதமானது. அதுல மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா இப்போ கிடைக்கிற பிஸ்லரி வாட்டரோ சரி, நேம்ஸ் தெரியல எனக்கு, நிறைய மினரல் வாட்டர் கம்பெனிஸ் வந்து இருக்கு. அது உண்மையான சத்தோட இருக்காது. அதனால அல்கலைன் வாட்டர் யூஸ் பண்ண சொல்றாங்க. தட் மீன்ஸ் இந்த வருஷத்துல இருந்து நீங்க காத்து வாங்க வேண்டியது நிலைமை வரும். தண்ணியோ நார்மல் தண்ணிக்கு பதிலா அல்கலைன் வாட்டர் வாங்குற சூழ்நிலைக்கு பதிலா நீங்களே வீட்லயே செய்யலாம். அந்த அல்கலைன் வாட்டர் எப்படி இப்ப நார்மல் வாட்டர் வந்து pH லெவல் 7 இருக்கும். நீங்க அல்கலைன் மாத்தினீங்கன்னா அது 8 to 9 ஆயிடும், which is good for health. அது அல்கலைன் வாட்டர் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு அசிடிட்டி ரெடியூசஸ் அசிடிட்டி. அல்கலைன் வாட்டர் வந்து இட் ரெடியூசஸ் அசிடிட்டி. கேன்சர் வரக்கூடிய ஆபத்து உங்களுக்கு இருக்காது. தென் வெயிட் லாஸ் கூட உங்களுக்கு ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காது. இட் வில் டெஸ்ட்ராய் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இது எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 விஷயம். தட் இஸ் குக்கும்பர், வெள்ளரிக்காய், லெமன், எலுமிச்சம்பழம், தென் மின்ட், புதினா. இந்த 3மே ஒரு தண்ணியில போட்டுட்டு கட் பண்ணிட்டு, இந்த குக்கும்பர் வந்து கட் பண்ணிட்டு, லெமனும் கட் பண்ணிட்டு, புதினா லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு தண்ணியில ஊற வச்சுட்டு நைட்ல மறுநாள் நீங்க ஃபுல் டே குடிக்கலாம். எந்த மாதிரி பாதிப்போ எந்த மாதிரியும் உங்களோட உடம்புக்கு ஆபத்து இருக்காது. இந்த மாதிரி பேசிஸ்ல நம்ம செல்ஃப் காப்பாத்துக்கணும். இது 3வது விஷயம், அல்கலைன் வாட்டர். 4வது பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்திருக்கு. இப்போ இதுல கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் கேன்சர்ல பாதிப்பு இருந்தது. ஸ்டார்டிங்ல அவர் சொன்னார், இல்ல எனக்கு எந்தமே இல்ல, சின்ன டியூமர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அந்த டியூமர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு ஒரு கேன்சர் ஸ்டேஜ்ல வந்து முடிஞ்சது. சோ ஏதாச்சும் ஒரு பெரிய ஆபத்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லயே நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணிட்டு கியூர் பண்றது ரொம்ப நல்லது. நீங்க இது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நடந்து போற மாதிரி போகணும். ஸ்ட்ரெச்சர்ல போட்டு படுத்துட்டு போற நிலைமை இருக்கக்கூடாது. மிஸ்டர் பத்மநாபன் சார் ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னாரு, நிறைய நாள் நம்ம வாழணும், கம்மிய நாள் இமீடியட்டா அந்த டெத் வந்து ரொம்ப ப்ரொலாங்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பிரமாதமா சொன்னாரு. சோ அந்த மாதிரி வந்து எது எங்க எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படி பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு பாதுகாப்பா வச்சுக்கணும். 5வது பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியா பிரகாரம் நிறைய விஷயம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துனே இருக்கு. அது எது உங்களுக்கு நல்லது எது நல்லது இல்லைன்ட்டு 1க்கு 4 இடத்துல கரெக்டா ப்ராப்பரா செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணி செக் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்ட பிறகு நீங்க யூஸ் பண்ணுங்க. இமீடியட்டா அட்வர்டைஸ்மெண்ட்ல வருது செக் பண்ண நீங்க யூஸ் பண்ணிட்டு அப்புறம் பாதிப்பு வந்த பிறகு கஷ்டப்படுறதோட ஸ்டார்டிங்ல கம்ப்ளீட்டா வித்தியாசிச்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் ஆரோக்கியமா இருக்கலாம். அதே மாதிரி நம்ம கம்பெனிலயும் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து RCMல இருக்கிறது செல்ஃப் யூஸ். 100% நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க. நீங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்ட பிறகு நீங்க 4 பேருக்கு ரெஃபர் பண்ண ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் நல்லா இருப்பாங்க. நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிய வந்தது சரி இது சரியில்லைன்ட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க அவாய்ட் பண்ண போறீங்க. கம்பெனிக்கு கஸ்டமர் கேர்ல மெயில் போட்டுருங்க, இந்த ப்ராடக்ட் நல்லா இல்ல, இது பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. கம்பெனி ஆட்டோமேட்டிக் அந்த கம்பெனி ப்ராடக்ட் எல்லாருக்கிட்டையும் அதே மாதிரி மெசேஜ் வந்ததுதான் வித்ட்ரா பண்ணிட்டு போறாங்க. நீங்க நல்லது இருக்குனாலதான் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்க ரிலேஷன்ஸ்க்கு கொடுக்க போறீங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே ஹெல்த்தியா இருப்பாங்க. பிசினஸும் வளர்றதுக்கு ஈஸியான வாய்ப்பு. ஓகே, இந்த பேசிஸ்ல ஒரு பேசிக் ஒன்னு ஒர்க் ஸ்ட்ராட்டஜின்ட்டு ஒரு ரீசெண்டா ஒரு இதுல படிச்சேன் நானு. ஒர்க் ஸ்ட்ராட்டஜினா என்ன? இப்போ நம்ம செஸ்ல பாக்ஸஸ் பார்த்திருக்கீங்களா? கிட்டத்தட்ட 64 பாக்ஸஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜில உங்களோட என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன ஜாப் என்ன வேலை இருந்தாலும் அந்த பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜில போட்டுட்டு நீங்க சால்வ் பண்றது
ஒரு ஸ்டெப்பா எடுத்துக்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு போட்டோ வரையணும். இப்போ என்னோட போட்டோயே இப்போ ஸ்கிரீன்ல தெரியுதுல்ல, இந்த மாதிரி ஒரு போட்டோ வரையணும். இது கம்ப்ளீட்டா இந்த ஸ்கிரீனுக்கு நீங்க பாக்ஸஸ்ல டிவைட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாக்ஸஸோ 64 பாக்ஸஸ் வரும். இப்போ நீங்க இவ்வளவு பாக்ஸஸ் நான் வரையணுமே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வரைய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட், ஒரு கண்ணு இல்ல ஒரு ஹேரு, அந்த பார்ட்டுக்கு பாக்ஸ்ல எவ்வளவு வருது அன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அந்த ஒரு பாக்ஸ் மட்டும் முடிங்க. அகைன் நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ், நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ், அந்த மாதிரி ஈஸியா மத்த பாக்ஸும் இந்த 99 பாக்ஸஸும் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க முடிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். அது வந்து இம்ப்ளிமெண்ட் இன் அவர் பிசினஸ், ஆர்சிஎம் பிசினஸ்ல. இப்போ டைமண்ட் அச்சீவ் பண்ணோன்றாங்க. சில பேருக்கு கேட்கும்போது என்ன சார் ஒன் இயர்ல அச்சீவ் பண்ணலான்ட்டு, கண்டிப்பா சாத்தியம் இல்ல. எது எது ஸ்டெப் பை ஸ்டெப் அச்சீவ் பண்ணுமோ கம்பெனி வந்து சிஸ்டமேட்டிக்கா அந்த லெவல்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பிகினர், ஸ்டார்டர், ஓபனர், ஈகிள், ரன்னர், வின்னர், ஸ்டார்டர், அப்படியே வரிசையா வருது. இந்த ஈச் லெவலுக்கு நீங்க எப்போ அச்சீவ் பண்ண போறீங்க, எந்த மாசத்துல என்ன பொசிஷன்ல வர போறீங்க, அது எது அச்சீவ் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும், அது டிசைட் பண்ணிட்டு நீங்க அந்த பர்டிகுலர் ஸ்பாட்க்கு, அந்த பர்டிகுலர் வைட்டல் லெவலுக்கு மட்டும் நீங்க பிளான் பண்ணிட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி என்னோட டீம்ல அந்த 2 பியூசிஸ் அண்ட் இந்த டிஸ்பிளே வால் ஆரம்பிச்சதுனால ரீசன்ஸ் வந்து ஒரு ஒரு சைட்ல ஒரு ஒரு டீம்ல இந்த சைட்ல பில்ட் பண்றதுக்கு நான் என்னென்ன பண்ணோம். என்னோட டீம்ல இருந்து நிறைய வண்டர் வேர்ல்ட் குயிக் ஆரம்பிக்கணும். அந்த வண்டர் வேர்ல்ட் குயிக் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், நிறைய டிஸ்பிளே வால்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிட்டு அந்த ஒரு கான்செப்ட்ல தான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். பை காட்ஸ் கிரேட் சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. எல்லாரோட ஒரு எய்ம் என்னன்னா அச்சீவ் பண்ணோம். அது எப்படி அச்சீவ் பண்ணோன்ட்டு உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு டிவைட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அச்சீவ் பண்ண போறீங்க, சிஸ்டமேட்டிக்கா எப்படி பண்ண போறீங்க, அது பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் இருக்கும். இதுல ஒரு லாஸ்ட் விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுக்க போறேன். தட் இஸ் உலகத்திலேயே இருக்கிற டாப் பணக்காரன், இந்த இந்த யூனிவர்ஸ்லயே ரிச்சஸ்ட் மேன் யாருன்னா எலன் மஸ்க், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவரோட நோக்கம், அவருடைய இது ரகசியம் கேட்டாங்க, எப்படி நீங்க இவ்வளோ ஃபாஸ்டா இவ்வளோ ரிச்சஸ்டா ஆயிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் யூஸ்வலா இருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் உதாரணத்துக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $100 பில்லியன் ஓட வர்த் இருக்கிறார்னா, நெட்வொர்த். அந்த செகண்ட் வந்து $90 பில்லியன், தேர்ட் வந்து $75 பில்லியன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இவரோட யோசனை, இவரோட தாட்ஸ் எப்படின்னா, நான் $100 பில்லியன் இருக்காங்களா ஃபர்ஸ்ட், நான் ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணணும்னா $500 பில்லியன். எனக்கு செகண்ட் வரணும்னா ரொம்ப வருஷம் ஆகணும். தட் மீன்ஸ் $100 பில்லியன் எங்க இருக்கு, $500 பில்லியன் எங்க இருக்கு. சோ செகண்டே வந்து அவர் செகண்டுக்குமே ரொம்ப ஃபாஸ்டா அச்சீவ் பண்ணி இருப்பார். தட் மீன்ஸ் செகண்ட் வர்றதுக்கு இம்மிடியட்டா, இப்போ ஒரு குழந்தை 98 மார்க்ஸ் வாங்குறாங்க, இன்னொரு குழந்தை 96 95 இருக்காங்க. நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல, தட் இஸ் நெக்ஸ்ட் ஒரு ஹாஃப் இயர்லியோ குவார்டர்லியோ அதுல அவங்க பீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு தட் இஸ் 98 எடுக்கிற மார்க்ஸ், 100% எடுக்கிற மார்க்ஸ் குழந்தைக்கும் இந்த செகண்ட் வர்றது 95 96ல இருக்கிற குழந்தை இமீடியட்டா அச்சீவ் பண்ண முடியும். வேறஸ் ஒரு 45 50 மார்க்ஸ் எடுத்துட்டு பாஸ் பண்றாங்க, அவங்க வந்து 98 99 100 எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். கண்டிப்பா வந்து நல்ல ஹார்ட் எஃபர்ட்ஸ் பண்ணும். அந்த ஒரு வருஷத்துல முடியாது, மேபி செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல வந்து ஸ்லோலி ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு அவங்க அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து நெக்ஸ்ட் இயர்ல தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்ல என் கூட என்னோட செகண்ட்ல வரக்கூடாது, நானே ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ஹை ஜம்ப் மாதிரி, ஹை ஜம்ப்னா சூப்பர் லாங் ஜம்ப் மாதிரி $500 பில்லியன் அச்சீவ் பண்ணிட்டு அந்த பொசிஷன்ல ஸ்டேட்டஸ்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி கான்செப்ட், இந்த மாதிரி நல்லா வளர்ந்தவங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்றாங்க, எதனால அவங்க அந்த பொசிஷன்ல இருக்காங்க, அவங்களுக்கு கேட்கும் போது என்ன சொன்னாரு, நீங்க எப்படி இந்த மாதிரி பொசிஷன்ல அச்சீவ் பண்ணீங்கன்னு கேட்டா, ஓகே நான் வந்து லாங் டைம் பிளானிங் பண்ணுவேன், 10 இயர்ஸ்ல என்ன அச்சீவ் பண்ணணும் அது பண்ணுவேன். அது எல்லாருமே பண்றது தானே, லாங் டேர்ம் பிளான், ஷார்ட் டேர்ம் பிளான் எல்லாம் அச்சீவ் பண்றது தானே. இல்ல லாங் டேர்ம் பிளான் 10 இயர்ஸ்ல என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு அந்த லாங் டேர்ம் பிளான் நான் 1 இயர்ல எப்படி அச்சீவ் பண்றதுன்னு பார்த்துட்டு அதோட அட்லீஸ்ட் $500 பில்லியன் 10 இயர்ஸ்ல அச்சீவ் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன்னா அது வந்து 1 இயர்ல
அட்லீஸ்ட் $300 to $400 அச்சீவ் பண்ணிடுவேன். நான் இன்ஸ்டெட் ஆஃப் தட் 1 இயர்ல நான் $100 பில்லியன் அச்சீவ் பண்ணுவேன்ட்டு பிளான் பண்ணிட்டு மேபி 80-90 வந்தா ஜென்ரலா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. நான் அப்படி இல்ல, நான் 10 இயர்ஸ் பிளான் போட்டு அந்த 10 இயர்ஸ் பிளான் 1 இயர்ல எப்படி அச்சீவ் பண்ணுவேன் அந்த முயற்சி பண்ணிட்டு நான் அதுக்காக ஓடுவேன். அதனாலதான் எனக்கு இந்த பொசிஷன் இந்த ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ண முடியுது, அச்சீவ் பண்ண முடியுதுன்னு சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே ஃபீல்ட்ல இருந்துட்டு அச்சீவ் பண்ணவங்க அவங்களோட பயோகிராஃபி அவங்களோட டீடைல்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு நீங்க அவங்க எப்படி அச்சீவ் பண்ணிருக்காங்க, எப்படி அந்த பொசிஷன்ல வந்தாங்க பார்த்துட்டு ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க புதுசா ஒரு ஐடியா புதுசா ஒரு லைன் கண்டுபிடிச்சிட்டு பண்றதோட ஆர்சிஎம்ல அது இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணணும். இப்போ திடீர்னு சொன்ன உடனே இல்ல சார் அந்த ஒரு பெரிய பல்க் ஆர்டர் பிடிச்சிருக்கேன் அது வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் ஹை ஜம்ப்ல நான் ஒரு 3 ஸ்டெப் 3 வைட்டல் லெவல் தாண்டிட்டு டாப்ல போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா அது முடியாது. நீங்க அச்சீவ் பிளான் பண்ணுங்க 10 இயர்ஸ் 5 இயர்ஸ்ல என்ன அச்சீவ் பண்ணணும்ட்டு. ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப் அச்சீவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரும் வளர முடியும். இந்த பேசிஸ்ல இப்போ நம்ம வேத சொல்ற மாதிரி இது கம்பெனியோட அந்த 21 கோல்டன் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் எவ்ரி இயர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்னைக்கு சேர்ந்தவங்களும் சரி ஏற்கனவே அச்சீவ் பண்ண வைட்டல் லெவல் பின்ல இருக்கவங்களுக்கு சரி அதே கோல்டன் ரூல்ஸ் தான். நீங்க அந்த கோல்டன் ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு ஈஸியான வாய்ப்பு. நம்ம சுரேந்தர் வட்ஸ் டைமண்ட் சாரும் எப்போ வந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த 21 கோல்டன் ரூல்ஸ்ல இருந்தே பாடம் சொல்லி கொடுப்பாரு. அந்த ஈச் அண்ட் எவ்ரி ரூலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவாரு. ஸோ அது கொஞ்சம் கவனிச்சுட்டு இந்த ஸ்டெப்ஸ்ல ஃபார்வர்ட் பண்ணா கண்டிப்பா அவர் என்ன பொசிஷன்ல இருக்காரு அந்த பொசிஷன்ல எங்களுக்கும் வர்றதுக்கு ரொம்ப பிரமாதமான வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க் கொஞ்சம் ஓவரா டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல் ஃபார் பேஷண்ட் லிசனிங். தேங்க்யூ. நன்றி நன்றி நசீர். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா வந்து பாத்தீங்கன்னா அதாவது எப்படி வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலா சில விஷயங்கள் வந்து எடுத்து கொண்டு போகணும் அப்படின்றத வந்து சொன்னாரு. என்னென்ன ப்ராப்ளம் வெளியே இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஹெல்த் சேலஞ்சஸ் இதெல்லாம், அதுல இருந்து வந்து நம்ம வந்து இன்கம் எப்படி பார்க்கணுன்றதையும் சொன்னாரு. அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, எல்லாரும் கவனிச்சு வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாரு. அது என்ன அப்படின்னா 10 வருஷத்துல அச்சீவ் பண்றதை 1 இயர்ல அச்சீவ் பண்ணி பிளான் பண்ணா அட்லீஸ்ட் ஒரு 30 to 40% அச்சீவ் பண்ணா கூட 1 இயர்ல கிடைக்க பிளான் பண்றதை விட பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்றதான் வந்து அவர் சொன்னாரு. ஸோ அதனால அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நாமே வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இடப்படக்கூடாது. நம்மளுக்கு எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கு, எல்லா விதமான பவரும் இருக்கு. ஸோ நம்மளே வந்து பாத்தீங்கன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் வந்து அந்த திங்கிங் பிக் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து தெரியும் ப்ராக்டிக்கலா அது முடியாதுன்னு தெரியும், பட் ஸ்டில் செட் எ டார்கெட். அந்த மாதிரி டார்கெட் வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் முடிஞ்சதை விட அதிகமா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து. ஸோ அது வந்து நம்ம ஆர்சிஎம்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அது. ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பிகினர் லெவல், அப்புறம் ஸ்டார்டர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனர், ஈகிள், அப்புறம் ரன்னர், வின்னர், ஸ்டார் அப்படின்னு சொல்லி ராயல்ட்டி இதெல்லாம் போயிட்டு இருக்கோம் அது. ஆனா நிறைய பேர் பார்த்தோம்னா நம்ம ஒரே லெவல்ல நம்ம வந்து நின்றுட்டே இருக்கோம் அது. பட் அங்க வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் லீடர்ஸோட உட்கார்ந்து, இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரு நசீர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கிறோம் அப்படின்னா அப்ளைனோட கன்சல்ட் பண்ணணும். நம்ம நிறைய பேர் வந்து அந்த அப்ளைன் கன்சல்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புவரா இருக்குது. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரே பின்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிகினர் பின்லயே வந்து ஒரு 4 month 5 month இல்லை 6 month நிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா யூ ஹேவ் டு கன்சல்ட் வித் யுவர் அப்ளைன். யார் ஆக்டிவா பண்றாங்களோ, ஆக்டிவான என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு மேல இருக்கிற அப்ளைன் யாரும் ரெகுலரா மீட்டிங் நடத்துறவங்க, அதுக்கப்புறம் ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா எல்லா மீட்டிங்லயும் இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி பீப்புளோட நம்ம உட்காந்து கவுன்சில் பண்ணணும். என்ன கவுன்சில் பண்ணணும் அப்படின்னா, நான் இதே லெவல்ல ரொம்ப நாளா இருக்கேன், இதுக்கு வந்து நான் வந்து அடுத்த லெவல் போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டிப்பா கன்சல்டிங். ஏன் அப்படின்னா ஒரு இடத்துலயும் வந்து இந்த பிசினஸை யார் யாரெல்லாம் கரெக்டா கன்சல்டிங் பண்ணி யார் யாரெல்லாம் கவுன்சிலிங் பண்ணி அவங்க அப்ளைனோட உட்காந்து பேசுறாங்களோ அவங்க தான் வந்து ஜெயிக்கிறாங்க. அப்ப ரொம்ப கம்மியா தான் ஜெயிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப கம்மியா தான் கன்சல்டிங் பண்றாங்க. நிறைய பேருக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கும். சரி, இங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட் நம்ம மாற வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த பிசினஸ்ல இருக்கு.
என்னைக்கு நம்ம வந்து மைண்ட் செட், இந்த பிசினஸ்க்கு தேவையான மைண்ட் செட்டை கொண்டு வரணும். சரிங்களா? இந்த பிசினஸ்க்கு என்ன மைண்ட் செட் வேணுமோ அதை தான் வந்து இங்க ஜெயிக்க வைக்கும் நம்மள. அப்ப இங்க மைண்ட் செட் என்ன அப்படின்னா growth. எப்படி growth? நம்ம டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள். நம்ம டைமண்ட் சாருடைய மீட்டிங் வந்து எத்தனை பேர் ரொம்ப கவனமா கேட்டீங்கன்னு தெரியல. அவர் சொல்ற சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, RCM இஸ் எ நம்பர் கேம். நம்பர் கேம்னா என்ன அர்த்தம்? நம்ம டீம்ல நம்பர் ஆஃப் பையிங், நம்பர் ஆஃப் செல்ஃப் யூஸ் பண்றவங்க இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கணும்ன்றாரு. செல்ஃப் யூஸ் ரொம்ப முக்கியம். ஸோ செல்ஃப் யூஸ்ல வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து நான் வந்து இப்போ ஒரு சின்ன லிஸ்ட் ஒன்று உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுறேன் நான். இந்த லிஸ்ட் எல்லாரும் வாங்குறாங்களான்னு முதல்ல செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த ப்ராடக்டை எந்த ஃபேமிலியும் வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் எல்லாம் இப்போ நம்ம யாருக்காவது ஷேர் பண்றோம் அப்படின்னா, பெயிண்டை பத்தி பேசுறோம் அப்படின்னா, பெயிண்ட் வந்து எல்லார் வீட்லயும் மாசம்லாம் அடிக்க போறது இல்லை. ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் அடிப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும் தான் ரெகுலரா நியூட்ரிஷன் எடுப்பாங்க. லைக் நியூட்ரிசார்ஜோட மேன் உமன்லாம். அப்போ அந்த நாலேஜ் அவங்களுக்கு வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சீசனுக்கு தான் எடுப்போம். ஒன்று பர்த்டே, இல்லைன்னா வெட்டிங் டே, இல்லைன்னா வெட்டிங்க்கு, இல்லைன்னா ஃபங்க்ஷன், அந்த மாதிரி இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுப்போம். ஆனால் சில ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா RCM கொடுக்கக்கூடிய, நம்ம பத்மநாபன் சார் சொன்னார் பாருங்க, எக்ஸலண்டான ப்ராடக்ட் கொடுத்துருக்காரு, கிராசரிஸ். அந்த கிராசரிஸ் யார் யாரெல்லாம் ஐடி போடுறாங்களோ அவங்க ரெகுலர் பையரா மாத்துறது தான் இந்த பிசினஸ்ல உள்ள ஒரு ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து நான் சொல்லல, கோபகுமார் சார் சொன்னது இது. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ மென்டார். எங்களுக்கெல்லாம் வந்து அவர் தான் மென்டார். அவர் என்ன சொல்றாரு, நீங்க எந்த ப்ராடக்ட் வாங்குறாங்களோ இல்லையோ அதை பத்தி கவலைப்படாதுங்க. பட் யார் யாரெல்லாம் மெம்பர் ஏபின்னு சொல்லி ஒரு ஐடி நம்பர் வச்சிருக்காங்களோ அவங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் கிராசரிஸ் இருக்கணும்ன்றாரு. அந்த கிராசரிஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த லிஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லார் வீட்லயும் இருக்குதான்னு பாத்துக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா செல்ஃப் யூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பக்காவாயிடும் உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து இப்ப ஸ்கிரீன்ல எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இப்ப இதுல பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பேசிக் ப்ராடக்ட் இதெல்லாம். இந்த ப்ராடக்டை யார் வீட்டுல நீங்க வந்து வாங்குறீங்களான்னு கேட்டா கண்டிப்பா ஆமான்னு தான் சொல்லி ஆகணும். அவங்க எந்த ஃபேமிலியா இருக்கட்டும், அவங்க பெரிய பணக்கார ஃபேமிலியா கூட இருந்தாலும் சரி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆர்டினரி ஒரு லைஃப் வாழ்ற ஒரு ஃபேமிலியா இருந்தா கூட சரி, எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய ப்ராடக்ட் இது. சால்ட், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கோரியண்டர் பவுடர், கொத்தமல்லி, கரம் மசாலா, சப்ஜி மசாலா, ரசாய் தட்கா, சீரகம், பெருங்காயம், ஊறுகாய், அப்புறம் டொமேட்டோ சாஸ். அதுக்கப்புறம் பாருங்க டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, சன்னா தால், சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ்மா, ரைஸ் பிரான் ஆயில், கோகனட் ஆயில், ஆட்டா மாவு, மல்டிகிரெயின் ஆட்டா, காஃபி, டீ, ஜாம், நூடுல்ஸு, ப்ரோட்டீஸு, ஹனி. ப்ரோட்டீஸ் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் சிபாரிசு பண்ணலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து நான்வெஜ்ஜில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்கு ப்ரோட்டீஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஹனி, எனர்ஜி வீட்டா. நாங்கள் வந்து எனர்ஜி வீட்டா தான் வந்து இன்னைக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஒரு விஷயமா. என்ன அப்படின்னா இன்னைக்கு பூஸ்ட் அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணி நிறைய பேர் கோடியில் விளம்பரத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. அதை விட 1000 டைம்ஸ் பெட்டர் ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி வீட்டா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூஸ்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வீட் பேஸ்டு, கோதுமையோடைய இதுதான் இருக்கும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வீட் அண்டு பார்லி ரெண்டும் சேர்ந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்க ஒரே ப்ராடக்ட் எதுன்னா எனர்ஜி வீட்டா தான். ஸோ அவங்க விராட் கோலி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பூஸ்ட்டை ப்ரமோட் பண்ணி அவங்க லேக்ஸில் ஏர்ன் பண்ணுறாங்க, குரோஸில் ஏர்ன் பண்ணுறாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில். அதே ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எனர்ஜி வீட்டால இருக்கு. இந்த எனர்ஜி வீட்டாவை ப்ரொமோட் பண்ணால் போதும், நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணுறதுக்கான விஷயம் வந்து நம்ம RCMல இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைபர் பிஸ்கெட்டு, சாக்கோஸு, பாஸ்மதி ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் கேர் ப்ராடக்ட். இது பேசிக் ப்ராடக்ட். இதெல்லாம் டூத் பேஸ்ட் அப்படின்னா எல்லார் வீட்லையும் இருக்கும். பாத் சோப் எல்லார் வீட்லையும் இருக்கும். ஷாம்பு, ஹேர் ஆயில், சாரி, ஷேவிங் கிரீம், ரேசர், ஹேண்ட் வாஷ், நாப்கின், லேடிஸ் நாப்கின், அதுக்கப்புறம் டால்கம் பவுடர், அப்புறம் டிஷ் வாஷ் பார், டிஷ் வாஷ் லிக்விட், டிட்டர்ஜென்ட் பார், டிட்டர்ஜென்ட் லிக்விட், டிட்டர்ஜென்ட் பவுடர், அகர்பத்தி, ஃப்ளோர் கிளீனர், டாய்லெட் கிளீனர், பெனாயில், மல்டிபர்பஸ் கிரீம், பெயின்கோ, பெயின் பாம், ஆனாதனாகொல்லி. இந்த 54 55 ப்ராடக்ட்டும் எல்லார் வீட்டுக்கும் நம்ம கொண்டு போய் சேர்த்தாலே போதும். மினிமம்
அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 to 8,000 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் எல்லாருக்கும் தேவை இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் ஒரு ஃபேமிலிக்கு 1 கிலோ, டர்மரிக் பவுடர் ஒரு 100லேருந்து 200 கிராம், சில்லி பவுடர் அதே மாதிரி 100லேருந்து 200 கிராம், அந்த மாதிரி ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு 5 to 6 kg தேவை இருக்கும். அது மாதிரி தோரம்பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 kg. அந்த மாதிரி ஒன்னொன்னு நம்ம கணக்கு போட்டோம். இந்த ஒரு 50 ப்ராடக்ட் கணக்கு போட்டாலே குறைஞ்சபட்சம் 8,000 to 9,000 ஒரு ஃபேமிலிக்கு போகும். அதாவது மினிமம் 5,000 PV எல்லா ஃபேமிலிக்கும் தேவை இருக்கும். ஸோ இது முதல்ல எல்லார் வீட்டுக்கும் போயிருக்கான்றதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து நியூட்ரி சார்ஜ் ப்ரொமோட் பண்றது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடிஷ்னல் சேல்ஸ் அதெல்லாம். ஏன்னா இன்னைக்கு அவசியம் தேவை நியூட்ரி சார்ஜ். நம்ம இவர் சொன்ன மாதிரி பத்மநாபன் சார் சொன்ன மாதிரி நியூட்ரி சார்ஜ் வந்து ரொம்ப அவசியம் தேவை எல்லா ஃபேமிலிக்கும். பட் அதை விட முக்கிய தேவை என்னன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் MLM கான்செப்ட்ல இந்த மாதிரி கிராசரிஸ், குவாலிட்டி கிராசரிஸ் ரீசனபிள் பிரைஸ்ல கொடுக்குற கம்பெனி இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் நம்ம இருக்கோம். அதனால தான் நான் சொல்றேன், எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் இந்த ப்ராடக்ட்லாம் இருக்கா, அந்த 50 ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மற்ற ப்ராடக்ட்லாம் விற்க ஆரம்பிச்சிடும். இதை ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வீட்டுக்கு திடீர்னு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் வரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் RCM பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு அது அடிஷ்னல் இது. அப்புறம் ஒரு சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஹெல்த் சேலஞ்ச் இருக்கும், லைக் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா RCMல மளிகை சாமானே இவ்வளோ நல்லா இருக்கு, அப்போ நியூட்ரி சார்ஜ் எப்படி இருக்கும், அது ஒரு பக்கம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பாருங்க நம்மளுடைய சஞ்சீவனி, அதுக்கப்புறம் கிலாய் துளசி, அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய அந்த டயபெட்டிக் வரக்கூடிய மது சன்யம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்மளுக்கு மற்ற ப்ராடக்ட் வேகமா நம்ம டீம்ல சேல் ஆகணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னா பேசிக் கிராசரிஸ் எல்லார் வீட்லயும் இருக்கணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராசரிஸ் எல்லார் வீட்டில் யூஸ் பண்றாங்களா முதல்ல செக் பண்ணுங்க. இப்போ நம்ம டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு டீம்ல ஒரு 10 பேர் தான் இருக்காங்கன்னா 10 பேர் ரெகுலர் பையர். ஏன்னா இது வந்து ரெகுலர் சேல் ஆயிடும். இந்த சேல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சாவே இருக்காது. அந்த 10 பேர் வீட்லயும் ரெகுலரா மாசம் ஒரு 5,000 PV அப்படின்றது கேரண்டி ஆயிடும். அப்ப 10 பேர் 5,000 PV அப்படின்னு என்னாச்சு, 50,000 PV ஆச்சு. இதை என்ன பண்ணணும்னா அந்த 10 பேருக்கு வந்து we have to teach them, டூப்ளிகேட் பண்ணணும். சரி, இந்த பிசினஸே வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேஷன் தான், காப்பி கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் செய்யறத நம்ம அப்படியே காப்பி பண்ணணும். ஒருத்தர் செய்யறதுன்னா என்னன்னா growthக்காக என்னென்ன செய்யறாங்களோ அதை செய்யணும். நீங்க காப்பின்றது பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல எடுத்துக்கூடாது. அவரு வந்து பாத்தீங்கன்னா சோப்பு, நம்ம RCM சோப்பு யூஸ் பண்ணல, வேற சோப்பு யூஸ் பண்ற, அப்ப நானும் அப்படி யூஸ் பண்ணலாமான்னா அதை காப்பி பண்ணக்கூடாது. அதை காப்பி பண்ண என்ன ஆகும்னா நம்ம பிசினஸ் ரிவர்ஸ்ல தான் போகும். நல்ல விஷயங்களை காப்பி பண்ணணும். ஸோ காப்பி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த காப்பின்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் அதான் மைண்ட் செட்னு வாங்க. அந்த மைண்ட் செட்ல என்ன இருக்கணும்னா யார் என்ன பண்றாங்களோ, என் அப்ளைன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், டவுன்லைன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், நான் முதல்ல பர்ஃபெக்டா என் வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை சாமானும் வாங்குறேன்னா எஸ், அதை முதல்ல செக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம டீம்ல எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ப்ராப்பர் டூப்ளிகேஷன். இந்த ப்ராப்பர் டூப்ளிகேஷன் உடனே நடக்குமா? நோ, நடக்காது. இது கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 3 மாசம் 6 மாசம் இதை கரெக்டா நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நடக்கும். ஆனா இதனுடைய growth எப்படி இருக்கும்னா ஒரு 1 இயர்ல பாருங்க உங்களுடைய பிசினஸே வந்து 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். ஏன்னா டூப்ளிகேஷன்ன்றது வந்து என்ன நடக்கும்னா ப்ராப்பர் டூப்ளிகேஷன் நடக்க என்ன ஆகும்னா எல்லாரும் நம்மள மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. உங்க வீட்டுல எல்லா மளிகை சாமானும் வாங்கிட்டீங்களா, RCM பொருள் எல்லாம் வாங்கிட்டீங்களா, RCM பொருள் ஏன் வாங்கணும், RCMல கலப்படம் இல்லை, RCMல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நியாயமான விலையில இருக்கு, ஹை குவாலிட்டி ப்ராடக்ட். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ப்ராடக்ட் இருக்கு. RCM ப்ராடக்ட் ரெகுலரா வாங்கினா ஒரு 5,000 ருபீஸ்க்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்ல என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் வாங்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து நம்ம ப்ராடக்ட் நாலேஜ் எடுக்கிறதோட இல்லாம அந்த ப்ராடக்ட் நம்ம வீட்டில் முதல்ல யூஸ் பண்றோமா, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் போய் சேருதா அப்படின்றத கொஞ்ச நாளைக்கு தான். சரி, நம்ம கோபகுமார் எப்பயுமே சொல்லுவார், இந்த பிசினஸ் 3 to 5 இயர்ஸ் தான் நீங்க பண்ணணுன்றாரு. பட் அந்த 3 to 5 இயர்ஸ் ப்ராப்பரா பண்ணணும், கன்சிஸ்டண்டா பண்ணணும், விடாம பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேகமா 3 மாசம் பண்ணுவாங்க, அப்புறம் 6 மாசம் காணாம போயிடுவாங்க. அப்புறம் திடீர்னு வருவாங்க, ஒரு 3 மாசம் பண்ணுவாங்க, திரும்ப காணாம போயிடுவாங்க. அது பிசினஸே இல்ல. இது வந்து ஏதோ டைம் பாஸ் பண்ற மாதிரி இதை பண்ணக்கூடாது. இந்த பிசினஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்குல இருந்து 5 இயர்ஸ் யூ ஹேவ் டு டிசைட். சரி, எல்லாரும் ஒரு ஜாப்ல இருக்காங்க, பிசினஸ்ல இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணாம இதை நம்ம கொண்டு போறதுக்கு நம்ம பிளான் பண்ணி கொண்டு போனோம். அதுக்காக ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா இங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, நம்மளுடைய கத்திபாரா ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி, 15-20 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஜங்ஷன்ல வந்து
எல்லாரும் அவளை ஈஸியா கிராஸ் பண்ண முடியாது. அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். இதுல வந்து ரெகுலரா அந்த ரூட் போறவங்க இல்ல ஏற்கனவே சென்னையில இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது. அந்த ஒரு கிண்டில இருந்து நீங்க தாம்பரம் சைடு போகணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும் அந்த டிராஃபிக்கை நீங்க வந்து தாண்டி போறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணாங்க, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் ஒரு பிரிட்ஜ் வேணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிரிட்ஜ் கட்ட ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அப்ப ஏற்கனவே வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுது. அங்க பிரிட்ஜ் கட்ட ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அதிகமா ஜாம் ஆகும். ஒரு 1/2 அன் ஹவர்ல கிராஸ் ஆகுறவங்க பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் 1 ஹவர் கூட ஆயிடலாம். சரிங்களா? ஸோ அந்த டஃப் டைம் ஏற்கனவே அதுல பிரிட்ஜ் நம்ம கட்ட ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் டஃப் ஆயிடுது அந்த இடம். ஆனால் அந்த டஃபஸ்ட் டைமை நம்ம வந்து பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ அந்த ஏரியாவில் போறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஏறி அந்த பக்கம் இறங்கிடுறாங்க இன்னைக்கு பிரிட்ஜில். ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு மினிமம் அந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? ஒரு 2 இயர்ஸ் 2.5 இல்லை 3 இயர்ஸ் கூட ஆயிருக்கலாம். அந்த 3 இயர்ஸ் வந்து பப்ளிக் நம்மளாம் என்ன பண்ணிட்டோம், அதை கொஞ்சம் நம்ம வந்து தாங்கிக்கிட்டு என்ன பண்ணோம், அந்த இதை கடந்து போனோம். ஆனால் இன்னைக்கு அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்றாங்க, ஈஸியா வந்து அந்த பிரிட்ஜ்ல இருந்து இந்த சைட்ல இருந்து அந்த சைடு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் அந்த 2 to 3 இயர்ஸ் அப்படின்றது டைம். அதே தான் ஆர்சிஎம்க்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் இருக்காது. நம்ம ஏற்கனவே பண்ற ஜாப்ல பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் இருக்காது. நம்ம ஹெல்த் சேலஞ்சு ஒத்துழைக்காது. இதெல்லாம் இருக்கும் அது. பட் இதையும் தாண்டி நம்ம டிசைட் பண்ணி மைண்ட் செட்டை மாத்தி எஸ் நான் ஒரு 3 வருஷம் இதை கண்டிப்பா என்னுடைய ஏற்கனவே இருக்கிற டஃப் டைம்ல இதையும் செய்ய போறேன். ஏன்னா நான் வந்து ஆர்சிஎம் வந்து ஈஸிலாம் கிடையாது. யாராவது ஆர்சிஎம் ஈஸின்னு சொன்னாங்கன்னா நம்பாதுங்க. ஆர்சிஎம்ல ஈஸியா பணம் வரும்னு சொன்னா நம்பாதுங்க. நீ நம்ம யாரா இருந்தாலும் சரி இண்டிவிஜுவலா அவங்கவுங்க ஒரு 3 இயர்ஸ் இதுக்காக டெடிகேட் பண்ணா மட்டும்தான். டெடிகேட்னா இப்ப இருக்கிற வேலையை ஜாபை நீங்க விட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதோட சேர்ந்து டெய்லி ஒரு 1 hour 2 hour எப்படியாவது நீங்க டைம் மேனேஜ் பண்ணி ஆகணும். பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 2 to 3 இயர்ஸ்ல என்ன ஆகும்னா இன்னைக்கு நீங்க ஃபுல் டைம் ஒரு ஜாப்லயோ பிசினஸ்லயோ பணம் சம்பாதிக்கிற பணம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம்ல வர ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஜாப்லயோ பிசினஸ்ல ஒரு 50,000 சம்பாதிக்கீங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ்ல ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா ஆர்சிஎம்ல வர ஆரம்பிச்சிடும். நீங்க ராயல்ட்டி அப்படின்ற லெவல் போயிட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் மாதிரி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் லைஃபே மாறிடும். அப்படியே உங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸே மாறிடும். உங்களுடைய வருமானத்துடைய அளவே பாத்தீங்கன்னா வேற லெவலுக்கு போயிடும். அந்த 30,000 40,000 சம்பாதிக்கிறது தான் கொஞ்சம் டஃப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிச்ச பணம்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா நம்ம டீம்ல அடுத்து டூப்ளிகேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கூட பாத்தீங்கன்னா 30,000 50,000 சம்பாதிக்கிற ஆட்கள் கூட வந்துகிட்டே இருப்பாங்க. வர 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 என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பின் லெவல் அப்படின்றதும் சரி, நம்மளுடைய இன்கமும் சரி, ஒரு லெவல்ல நம்ம என்ன எவ்வளவு இன்கம் வரும்னு நம்மளாலே கணக்கு பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து இன்கம் கொட்டிட்டு இருக்கும். இன்னைக்கு அதை எடுத்துட்டு இருக்காங்க. இது எடுக்காமலாம் இல்லை. இங்க தமிழ்நாட்டில் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு காமராஜர் பாத்தீங்கன்னா காமராஜ் சார் வந்து பாத்தீங்கன்னா எமரல்ட் அப்படின்ற லெவல்ல அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அதை விட பெரிய வருமானம் இன்னைக்கு சம்பாதிச்சிட்டு இருக்காது ஆர்சிஎம்ல. அது மாதிரி மிஸ்டர் அஸ்கர் அவரும் ஒரு எமரல்டு. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் நிறைய இருக்காங்க. இன்னைக்கு ரவி நம்ம டீம்ல எங்களுடைய இமிடியேட் டெக்னிக்கல் அச்சீவர் அவரு ராமசாமி சார், கந்தசாமி சார், அப்புறம் அதுக்கு மேல இருக்கிற எல்லாரும் மூர்த்தி சார், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஏற்கனவே வந்து பெரிய ப்ரொஃபஷனல் இருந்தவங்க தான். யாரும் வந்து சும்மா காசு இல்லாம பிசினஸ் ஆர்சிஎம்குள்ள வரல. பட் இங்க வந்து ஃபியூச்சர் என்ன ஃபியூச்சர், ஹெல்த்தி ஃபியூச்சர், ஃபைனான்சியல் ஃப்ரீடம், பேசிவ் இன்கம். நசீர் சொன்னார் பாருங்க, எதுக்காக ஆர்சிஎம் பண்ணாருன்னா வெளியே எவ்வளவோ பணம்லாம் சம்பாரிச்சாரு அவர். பட் இங்க தான் பேசிவ் இன்கம்னு ஒன்று இருக்குன்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு உள்ள வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி அற்புதமான பிளாட்ஃபார்ம்ல நம்ம இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்மை கரெக்டா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. நம்ம அப்ளைன் யார் யார் உங்க கூட அப்ளைன் இருக்காங்களோ அவங்க கிட்ட இதுல ஈகோலாம் எந்த ஈகோவும் கிடையாது. சரிங்களா? நீங்க பின் லெவல் மாறிட்டீங்கன்னா ஈகோலாம் காணாம போயிடும் எல்லாமே. இங்க பின் லெவல் மாறாத வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து ஈகோவோ ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்போம். இங்க வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது. கம்பெனி அதெல்லாம் பாக்குறதே இல்லை. யாரு உங்க பேர்ல உங்க ஐடியில பிவி உங்க குரூப்ல பிவி வந்தா தே ஆர் ரெடி டு கிவ் கமிஷன். அப்ப அந்த பிவியை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதான் வந்து நம்ம பிளான் பண்ணி ஒர்க் பண்ணா எக்ஸலன்ட் பிளாட்ஃபார்ம்ல நம்ம இருக்கோம். தயவு செய்து இதை வந்து சாதாரணமா எடுத்துக்காதுங்க. ஏதோ சும்மா மீட்டிங் கூப்பிட்டாரு, என் ஃப்ரெண்டு மீட்டிங் கூப்பிட்டாரு, எங்க அப்ளைன் மீட்டிங் கூப்பிட்டாருலாம் வந்துட்டு அட்டன் பண்ணாங்க. உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்றத செக் பண்ணி அதுக்கு என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் அந்த 6 பேசிக்ஸ் அண்ட் கார்டினல் ரூல் இதெல்லாம் இருக்கு. அதை பத்தி தான் டைமண்ட் பேசிட்டே இருக்காரு. ஒரு விஷயம் டைமண்ட் பேசுறாரு அப்படின்னா கண்டிப்பா அது ரிசல்ட் கொடுக்குன்றதுனால தான் அதை பேசுறாரு. அப்ப நம்ம அதை ஃபாலோ பண்ணுன்றதும் அர்த்தம். நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எங்க டீமுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ யார் யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்க. உங்க அப்ளைன் கூட உட்காந்து பேசுங்க. அவங்க கையை பிடிச்சிக்கோங்க, விடாதுங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை எல்லா லெவலுக்கும் கொண்டு போறதுக்கு அவங்க காத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம். ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். இன்னைக்கு